மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து வருகிறோம். 27வது பக்கத்துல 1-11 வசனம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த நாள்ல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12-20 வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12-20 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 16ஆம் அதிகாரத்திலிருந்து சீசர்களை மையப்படுத்தி பேசுறார். அந்த சீசர்களை தனது ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக மக்களாக மாற்றுவதற்காக அவர் செயல்படுகிறத பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல அவருடைய மறுரூப மலையினுடைய தரிசனத்தின் மூலமா அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இறுதியா 17ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிகளில் அவர் இந்த உலக அதிகாரங்கள்ல எப்படி கிறிஸ்துவனா வாழணும்னு சொல்லி சொல்றார். கடந்த வாரத்தில் நாம பார்க்கும் பொழுது சீசர்களிடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது. அதுல பேதுரு ரொம்ப குறிப்பா பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருக்கான், கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஒரு மனுஷன் முதன்மையானவனா இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்ற கேள்வியே கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் ஒரு 6 விதமான பதில சொல்றார். நீ பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னு சொன்னா உனக்கு தகுதி இல்லைன்றதை ஒத்துக்க. ராஜ்யத்துல கால் வைப்பதற்கும் சந்திப்பதற்கும் உனக்கு எந்த விதமான தகுதி இல்லை, அவன் தகுதியற்றவனாக இருக்கணும். 2வது அவன் தாழ்மை உள்ளவனா இருக்கணும். அவன் இன்னொரு மனிதனை ஒப்புமைப்படுத்தி பெருமையுள்ளவன் ஒரு பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, தன்னை தாழ்த்துகிறவனா இருக்கணும். 3வது அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும். அவன் பாவிகளை கிறிஸ்துவனிடத்தை நடத்தக்கூடிய ஒப்புரவாகுதலை செய்கிறவனா இருக்கணும். 4வது சொல்லும் பொழுது அவன் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்துக்கு இடர்கள் உண்டாக்காதவனா இருக்கணும். பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருக்கிறவன் சுவிசேஷத்தை தன் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும். 5வது அவன் அந்த சுவிசேஷத்துக்காக எதையும் இழக்கிறவனா இருக்கணும். தன்னுடைய சரீரத்தையும் தனது இருதயத்தையும் ஆத்மாவையும் ராஜ்யத்துக்கென்று இழக்கிறவனா இருக்கணும். 6வதா பார்க்கும் பொழுது அவன் கிறிஸ்துவை நேசிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடைய சபையை நேசிக்கிறவனா இருக்கணும். அங்க தன்னுடைய சகோதரன் நாங்கள் ஒரு பொழுது அற்பமா எண்ணக்கூடாது, அததான் அவர் இறுதியா அங்க சொல்ல முடிக்கிறார். 10ல இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். 11ல மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தான்னு சொல்லி மறுபடியும் தனது மரணத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். ஒவ்வொரு சம்பவத்துக்கு அப்புறமும் இயேசு மறுபடியும் அந்த சீசர்களை சிலுவைக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துறார். என் மரணம் இல்லாம, என் உயிர்த்தெழுதல் இல்லாம நீ என் ராஜ்யத்தையும் இந்த ராஜ்யத்துக்கான காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றார். இன்னும் முடிக்கல, இயேசு மறுபடியும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார். அதெல்லாம் நம்ம திரும்ப 12-20 வசனங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு அதே மாதிரி பரலோக ராஜ்யத்துல பெரியவனா யார் இருப்பான்றதுல இன்னும் ஒரு 3 அடிப்படையான குணாதிசயங்களை இயேசு சொல்றாரு. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். 18, 12-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகள் 1 சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. பேதுரு கேட்ட அந்த கேள்வியை ஆண்டவர் சாதாரணமா எடுத்துட்டு போல. பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவன் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். யாருமே பெரியவன் இல்லப்பா, பரலோக ராஜ்யத்துல நான் தான் பெரியவன் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அந்த கேள்வியினுடைய வீரியத்தை பார்க்கிறாரு. அந்த கேள்வி திருச்சபையையும் தனது ராஜ்யத்துக்கும் எவ்வளவு இடலான ஒரு கேள்வி. மனுஷன் பரலோக ராஜ்யத்துல வருவதற்கு தனக்கு தகுதியும் திறமையும் உரிமை இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத சொல்றதுக்கு தான் அவர் ஒவ்வொரு குணாதிசயமும் சொல்லி வந்துட்டே இருக்கிறார். இந்த சிறியனை யாரை நீ அற்பமா எண்ணக்கூடாது. யார் பெரியவன்ற கேள்வி ஏன் வருதுன்னா, அங்க சீசர்கள் மற்றவன் அற்பமான்றாங்க. எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு தகுதி இல்லை, இவர்கள் இலக்கலன்னு சொல்லி மற்றவர்களை அற்பமா என்றனாலதான் இயேசு நீ அவனுக்கு இடர்கள் உண்டாக்காத, அவனை அற்பமா எண்ணாத, ராஜ்யத்துல ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன்றதான் திரும்ப அந்த 6லிருந்து இடர்ன்ற வார்த்தை அதிகமா சொல்லி வந்துட்டே இருக்கிறார். இப்ப அதுக்கு இன்னொரு ஓமானமா உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு சொல்லி ஒரு ஓமையை ஆரம்பிக்கிறார். இந்த ஓமை லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இருக்குது.
ஆனா அது வேற சூழ்நிலையில சொல்லப்படுது. இதே உவமை வித்தியாசமா சொல்றார். இந்த இடத்துல சீசர்களுக்கு முக்கியமா சொல்றார். சீசர்களுக்கு அவர் என்ன பிரதானமா சொல்லி வராருன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, ஒன்று சிதறி போனார். அவங்க தொழில் ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு ஆடு மேய்க்கக்கூடிய தொழில். யூதர்களுடைய பரம்பரை தொழில், குலத்தொழில், சந்ததி சந்ததியா அவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில். அதை ஒரு ஓமானமா எடுத்து அவர்களுக்கு அவர் சொல்றாரு. யூதர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய இடம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே, அந்த தேசமே வந்து பிளைன் தேசம் கிடையாது. அது அநேக சின்ன சின்ன குன்றுகளும் மலைகளும் உள்ள தேசம். ஆடுகள் மேய்க்கும் பொழுது அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிராமத்துல இருந்து அதை எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளை ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு 5-6 மேய்ப்பர்கள் போவார். அந்த ஆடுகளுக்கு தகுந்த வண்ணபடி 5-6 மேய்ப்பர்களா போய் மலைகள்லையும் காடுகள்லையும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு சாயந்தரம் அவங்க அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மலைகள்ல மேயக்கூடிய ஆடுகள் இயல்பா வழி தவறி போறதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. எப்படியும் அடிக்கடி ஆடுகள் அங்க வழி தவறக்கூடிய ஒரு சம்பவம். ஆனா அந்த மெய்ப்பன் அந்த வழி தவறி போன ஆடுகளை அவன் கண்டுபிடிச்சி அவை கூட்டிட்டு வரக்கூடிய நிகழ்வு சாதாரணமான. ஆனா இதை இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றான். ஒரு ராஜ்யத்துல ஒரு பெரியவனா இருக்கணும்னா அவனுக்கு இந்த ஒரு அடிப்படையான சத்தியத்தை தெரியணும். ஒரு மெய்ப்பனுக்கும் ஆடுக்குமான உறவு தெரியணும் அப்படின்றத அவர் அங்க சொல்றார். பகல் நேரத்துல நிறைய நேரம் இந்த 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 பிளைன் இடத்துலயே கூட 100, 150, 250 ஆடெல்லாம் கூட சில நேரம் மேய்ப்பாங்க. இப்போ அந்த மெய்ப்பர்கள்ட்ட போய் அவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, ஆடு அங்கங்க மேய்ச்சிட்டு வரும். இப்போ அவர்கிட்ட ஒரு ஆடு உங்களுக்கு காணா போச்சு அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெய்லி ஆடை எண்ணி எண்ணி மந்தையில சேர்ப்பீங்க. ஆனா யூஸ்வலா மெய்ப்பர்கள் வந்து ஆடுகளை எண்ணிக்க மாட்டாங்க. 500 ஆடு இருந்தா கூட மந்தையில உள்ள சேர்க்கும் பொழுது 1, 2, 3 கவுண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 500 ஆடும் அவனுக்கு அத்துபடியா தெரியும். அவன் குட்டியில இருந்து அது வளர்ச்சி வரைக்கும் அவன் பார்த்துட்டு அவன் மந்தையில எந்த ஆடு சேட்டை பண்ணுது, எந்த ஆடு நோய்வாய்ப்பட்டு இருக்குது, எந்த ஆடு அமைதியா உட்கார்ந்து இருக்குது, எந்த ஆடு துடுக்குத்தனமா தூரமா போகுதுங்கிறதெல்லாம் ரொம்ப அறிஞ்சு வச்சிருப்பான். அவனுக்கு ஒரு ஆடு காணாம போகுதுன்றது எண்ணிக்கை அடிப்படையில் இல்லை, அந்த ஆட்டுடைய சுபாவத்திலே கண்டுபிடிச்சிடும். எந்த ஆடு காணாம போகணும் முன்னாடியே அவன் யூகிச்சிருவான். அவனுக்கு தெரியும் சில ஆடு வேணுக்குன்னு எல்லையை தாண்டும், சில ஆடு புத்தியீனமா ரொம்ப தூரத்துக்கு போகணும், அவனுக்கு நல்லா தெரியும். எந்த ஆடு காணாம போகுன்றத முன்னாடி தெரியும். அந்த ஆட்டை சரியா ஆடு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே கலர்ல இருக்கும், எல்லா ஹைட்ல இருக்கும். ஆனால் மெய்ப்பனுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஆட்டோடைய சுபாவத்தையும் தன்மையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் அவன் பேர் வச்சிருக்கான். ஒவ்வொரு ஆட்டோடைய வயசு தெரியும், உயரம் தெரியும், கலரு தெரியும், அது அது எப்படி நடக்கும்னு தெரியும், எப்படி ஓடும்னு தெரியும். இதெல்லாம் அது அறிஞ்சவன் தான் உண்மையான மெய்ப்பன். இப்போ யூதர்களுக்கு இந்த ஆடு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. அது பகல்ல மலைகளை மேய விட்டுட்டு இரவு நேரத்துல அதை அந்த எல்லாத்தையும் ஓட்டி மந்தைக்குள்ள அனுப்பும் பொழுது அதை ஓட்டிட்டு வரும்பொழுதே கண்டுபிடிச்சிருவான், எது மிஸ் ஆகுது, எது குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருவான். அது எண்ணிக்கையின் அடிப்படையில இல்லை, ஆட்டுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய உறவுலையே கண்டுபிடிச்சிருவான் எது காணாம போயிடுச்சு. அப்படி காணாம போன ஆடு அது மலை பாங்கா இருக்கிறனால சில நேரம் அது மலையில இருந்து சற்று விலகி காடுக்குள்ள போயிடும். புல்லு இங்கே மிஞ்சி இங்கே மிஞ்சி அங்க நல்லா இருக்கு அங்க நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து சில நேரம் ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிடும். சில நேரம் குழிகளில் விழுந்துடும். சில நேரம் மிருகங்கள் எடுக்கக்கூடிய இடத்துல, ஏன்னா ஆடு ஒரு புத்தி உள்ள மிருகம் கிடையாது. ஆட்டுக்கு வந்து வழி தவறி போனால் திரும்ப வீட்டுக்கு வர தெரியாது. மெய்ப்பனுக்கு மெய்ப்பன் இடத்துக்கு வர தெரியாது. அது வழி தவறி போனால் போய் ஆபத்துல தான் போய் மாட்டிக்கும். அதனாலதான் மெய்ப்பன் அதை தேடி போறான். ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கு, பெரிய ஹியூஜ். அந்த 100 ஆட்டுல 1 சிதறி போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, வழி விலகி போகிறது. மெய்ப்பன் சில நேரம் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். சில ஆடுகள் மெய்ப்பனை பார்த்துட்டே அந்த புல்லை சாப்பிடும். மெய்ப்பன் எங்க இருக்கிறான்றத கீழே குனிஞ்சாலும் அந்த ஆடுகள் பார்த்துட்டே தான் இருக்கும். சில ஆடுகள் மெய்ப்பனை தாண்டி, மெய்ப்பனுடைய பாதுகாப்பை தாண்டி அது கடந்து போயிடும். அப்படி 1 சிதறி போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, 99 ஆடு பாதுகாப்பா நான் வச்சுட்டு வந்துட்டேன், 1 தானே பரவாயில்ல போனா போயிட்டு போகுது, அப்படி விடவே மாட்டான். அவன் அந்த 91 ஆடை மலைகளில் விட்டுட்டு போய் அப்படின்னா
91 ஆடையும் பாதுகாப்பு இடத்த விட்டுட்டு ஒன்றை காப்பாத்துறதுக்காண்டி போல. அந்த 99 ஏற்கனவே நம்ம பார்க்குறோம், அங்கே 2-3 மெய்ப்பர்கள் இருப்பாங்க. அந்த 99 ஆடை ஒரு மெய்ப்பன்ட்ட பாதுகாப்பா ஒப்பு கொடுத்துட்டு தான் அவன் காணாம போன ஒன்றை தேடி போகிறவனா இருக்கிறான். இல்ல, அப்படி அவன் தேடி போகும் பொழுது வசு சொல்றாரு, 99 ஆடுகளை மலைகள்ல விட்டுட்டு போய் சிதறி போனதை தேடாம இருப்பானா? கேள்வியோட முடிக்கிறார். அவன் தேடினான்னு அவர் சொல்லல. பேதருக்கும் அந்த சீசர்களுக்கும் யாரு பெரியவன் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தினுடைய மெய்ப்பனாகிய என் இருதயம் என்னன்னு உனக்கு தெரியணும். 100 ஆடு இருக்கிற மாதிரி நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம்தான். இந்த 12 பேருமே எனக்கு முக்கியமானவர்கள் தான். இந்த 12 பேர்ல ஒருத்தன் மேன்மைக்குரியவன், குறை உள்ளவன் அப்படின்லாம். அதுல ஒரு மனிதன் சிதறி போனா, ஒரு மனுஷன் என் வார்த்தையை கேட்காம போனாலும், பின்வாங்கி போனாலும், உலகத்துக்கும் பாவத்துக்கும் பிசாசுடைய வழிகளை போனாலும் ஏன் இருதயம் ஒரு பொழுது அமைதியா இருக்கு இல்லை. எப்படி உன் ஆட்டுல ஒண்ணு காணாம போனா நீ மலைக்கு ஓடுற, ஆத்துக்கு ஓடுற, அந்த ஆடு எங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் விட மாட்டான். அவன் நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் அவன் திரும்பி வரும்பொழுது ஆட்டோட தான் வருவான். யூதர்கள் பார்வையில ஒரு மெய்ப்பன் ஒரு ஆடை கண்டுபிடிக்க தேடி போயிட்டான்னு சொன்னா அது உயிரை கொடுத்தாச்சு அந்த ஆடை வீட்டுக்கு வருவான். அவன் போகும் பொழுது அந்த ஆட்டோடைய கால் தடம் அவனுக்கு நல்லா தெரியும். எந்த ஆட்டோட கால் தடம் எப்படி தவறி போகும்னு தெரியும். அவன் அந்த கால் தடத்தை பார்த்துட்டே போவான். அது ஆத்துல விழுந்துருக்குதா, ஆத்த ஏறி கரைக்கு போயிருச்சா, குழியில விழுந்துருச்சா, முள்ளுல மாட்டிக்குச்சா, காடு வழியா போகுதான்றதெல்லாம் பார்த்து அவன் கண்டுபிடிச்சு அந்த ஆடு எந்த ஆபத்துல இருக்குன்னு ஆடுக்கு தெரியாது, 99 ஆடுக்கு தெரியாது, மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். மெய்ப்பனுக்கு மட்டும்தான் இந்த ஆடு இப்ப எந்த மிருகத்தோட கையில மாட்டிருக்குது, இந்த ஆடு எந்த குழியில விழுந்து கத்திட்டு கிடக்குது, இந்த ஆடு எந்த ஆத்துல அடிச்சு போடப்பட்டிருக்கிறதுன்ற பயம். அந்த ஆட்டை குறிச்ச, அந்த ஆட்டினுடைய ஆபத்தையும் அழிவையும் குறித்த உணர்வு அந்த மெய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவன் என்ன செய்வானா, அவன் உயிரை கொடுத்து போய் ஆட்டை காப்பாற்றான். பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்றான், கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி சவுல் முன்னாடி சொல்றான், நீ எப்படிப்பா கோலியாத்தை அடிப்ப, சின்ன பையனா இருக்கும் பொழுது இருக்குன்னு சொல்லும்போது தாவீது சொல்றான், ஆட்டு மந்தையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என் ஆடை ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு, நான் விரட்டி போய் சிங்கத்தை கிழிச்சு என் ஆடை காப்பாத்திட்டு வந்தேன். இன்னொரு முறை என் ஆட்டை ஒரு கரடி தூக்கிட்டு போயிருச்சு, கரடி வாயிலிருந்து என் சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு ஓடி போய் கரடியை கொண்டு காப்பாத்திட்டு வந்தேன். அவன் தான் உண்மையான மெய்ப்பன். யூதர்களுடைய மெய்ப்பு தொழில அது பிரதானமானது. இப்ப அப்படிதான் இந்த 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 ஓமானம் சொல்லும் பொழுது அந்த சீசர்களுக்கு நல்லா உரைக்குது, நல்லா புரியுது என்ன சொல்ல வராது. அப்ப அந்த காணாம போன ஆடு அவ்வளவு முக்கியம் எனக்கு. அந்த சிதறி, ஏன்னா பேதுருவும் மற்ற சீசர்களும் அந்த கூட்டத்துல யாரு பெரியவன், எங்களுக்கு உரிமையும் தகுதி இருக்கும் பொழுது அந்த அற்பமானவனை புறந்தள்ளுறான். இவங்க அளவுக்கு புத்தி இல்லாம ஒரு சீசன் இருக்கிறான், இவங்க அளவுக்கு இயேசுவோட ஐக்கியம் இல்லாத சில பேர் இருக்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா இயேசுவோட எந்த பேச்சை பேசினாங்கன்னு இருக்காரு, இயேசுவுக்காக எதை இழந்தாங்கன்னு இருக்காரு. இப்ப 2 யாக்கோபு இருக்கிறாங்க, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கிறார், ததேயின்னு ஒருத்தர் இருக்கிறார், சீமோனாகிய கானானாகிய சீமோன்னு ஒருத்தர் இருக்கிறார். இவங்க என்ன இழந்தாங்க, என்ன செஞ்சாங்க, இப்ப நமக்கு சொல்லலை. உங்களுடைய ஊழியம் அதற்காண்டி அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள், அவங்க பேதுருவை போல யோவானை போல யாக்கோபை போல இல்லை, அவங்க அற்பமானவங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீ யார தகுதி இல்லாதவன், யாருக்கு புத்தி இல்லை, யாரு பின்வாங்கினவன், யாரு வழி வழங்கினவன், யாரு இந்த ராஜ்யத்துக்கு அபாத்திரமானவன் நீ நினைக்கிறியோ அவன் எனக்கு உயிரை போன்றவன். வழி தவறிய ஆடு 99 ஆடுகளுக்கு வழி கிடையாது. அந்த வழி தவறி போன ஆடு மெய்ப்பனுக்கு தான் வழி. அவன் தான் அதை பிறந்ததுல இருந்து வளர்த்துருக்கிறான், அவன் தான் அதை பராமரிச்சு தான் உழைப்பு அது செஞ்சிருக்கிறான். அவனுக்கு தான் ஆடு பிரிந்து போகக்கூடிய வழி தெரியும். இயேசு உங்க யாருக்கு அது தெரியல, என்னுடைய மெய்ப்பன் இருதயம் உங்களை யாருக்கு இல்லை, நான் உங்க எல்லாரையும் விட நீ பாதுகாப்பா இருக்க. 99 ஆடு பாதுகாப்பா அது கீழ்ப்படிந்து அது மெய்ப்பனுடைய அதிகாரத்தை கட்டுப்பட்டு இருக்கு. இந்த ஒண்ணு காணாம போச்சு. நார்மலா அந்த காணாம போன வழி விலைக்கு போன ஆடு போய் தொலைது, அது இவ்வளவு நாள் மெய்ப்பனுடைய அதிகாரத்தை கட்டுப்பட்டே இல்லை, அது கூட இருந்து மெய்ப்பனுடைய பார்வையை விட்டு விலகி போயிருச்சு. அது எப்பயுமே இப்படி சேட்டை பண்ணக்கூடிய ஆடு, இது வழி தவறி போயக்கூடாது, போட்டோம்
அப்படின்னு இயல்பா மற்றவங்க சொல்ல முடியும். ஆனா மெய்ப்பன் மனித பார்வையில அற்பமா எண்ணப்படுகிறவர்கள், மனித பார்வையில புறம்பாக்கப்படுகிறவர்கள், மனித பார்வையில தேவனுக்கென்று எதையும் செய்ய முடியாதவர்கள், மனித பார்வையில குற்றுயிரும் குறையுமா இருக்கிறவர்கள், மெய்ப்பனை விட்டு உலகத்துல போறவங்க, பாவ வழிகளில் போகிறவங்க, கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம விலகி போகக்கூடிய மக்கள் மீது அது ஆடா இருக்கிற பட்சத்துல, எல்லாரும் கிடையாது. மெய்ப்பன் ஆட்டை தேடி போறான், ஓனாயை தேடி போல. மந்தையில ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய்களும் இருக்கும். ஓனாய் போகும்பொழுது மெய்ப்பன் போக முடியாது, அவனுக்கு தெரியாது ஓனாய். ஆனா ஆடா இருக்கிற பட்சத்துல கட்டாயம் தேடி போவான். ஆடா இருக்கிற பட்சத்துல அதை காப்பாத்துறதுக்கான முயற்சி செய்வான், உயிரை கொடுத்து காப்பாற்ற போவான். ஏசு சொல்றாரு, அந்த சிதறி போன ஆடை அவன் தேடாம இருப்பானா? நீ அற்பமா என்றவன் எனக்கு விலையேற பெற்றவன் இல்லையா? நீ குறைவா எண்ணக்கூடியவன், நீ குறை சொல்றவன், நீ அவனை புறந்தள்ளக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மனுஷன் எனக்கு உயிரை போன்றவன். உன் பார்வையில் அவன் அற்பம், உன் பார்வையில் அவன் பலன் இல்லாதவன், உன் பார்வையில் அவன் செயல் இல்லாதவன், உன் பார்வையில் அவன் ஒரு மோசமான பார்வை, என் பார்வையில் அவன் உயிரை போன்றவன். வழிவிலகி போயிட்டான் தான், அவன் கீழ்ப்படியாம போயிட்டான் தான், அவன் என்னுடைய அன்பையும் என்னுடைய அதிகாரத்தையும் விட்டு விலகி போயிட்டான் தான். ஆனா நான் அவனை முழு அன்போட நேசிக்கிறவராக இருக்கிறேன். ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும், நான் உனக்கு இந்த சிந்தை இருக்கணும். என்ன சிந்தை முதல்ல உனக்கு இருக்கணும்? என் அன்பு எப்படிப்பட்ட, என் சபை எனக்கு எப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். என் சபையில உள்ள ஒவ்வொரு ஆடும் எனக்கு உயிரை போன்றது என்பது தெரிந்து கொள்ளணும். என் ராஜ்யத்துக்குள்ள நான் ஒருத்தனை அழைக்கும் பொழுது அவன் என்னுடைய பார்வையில விலையேற பெற்றவன். அவனுக்காக உயிரை கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன், அவனை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கிறேன். நீ அவனுடைய தகுதியை, அவனுடைய சுபாவத்தை, அவனுடைய செயல்பாடை பார்த்து அவனை புறந்தள்ளலாம். ஆனா எனக்கு அவன் உயிரை போன்றவன் அப்படின்றத இயேசு முதல்ல என்ன சொல்றார். அப்படி நிறுத்தல, அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்றார். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம், அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேடுறது மாத்திரம் இல்லப்பா, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மெய்ப்பர்கள் அந்த காணாம போன ஆடை திருட்டு போன அந்த மெய்ப்பனுக்காண்டி காத்திருப்பாங்க. 99 ஆடை தொழுவத்துல பத்திட்டு அந்த ஆட்டை தேடி போனவனை வருவானா இல்லையான்னு பார்ப்பாங்க. மிட் நைட்லேயும் எப்போ வந்தாலும் அவன் அந்த ஆடு, ஒருவேளை அந்த ஆடு குழியில விழுந்திருக்கலாம், கால் உடைஞ்சிருக்கலாம், அந்த ஆடு முள்ளுல மாட்டி அது தலையில ரத்தம் வந்திருக்கலாம், அல்லது அந்த ஆடு மிருகத்துடைய வாயில இருக்கும் பொழுது ஆவித போல அவன் சண்டை போட்டு தூக்கிட்டு வந்துருக்கான். வழி தவறி போன ஆடு எப்பயுமே பயத்தோடய இருக்கும். வழி தவறிய போன ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியாம கதறி அழுது குழம்பு. வழி தவறிய போன ஆடு பலவீனப்படும். வழி தவறிய ஆடு பிசாசுட்டையும் உலகத்திலையும் மாட்டியும். வழி தவறி போன ஆடு அழிவுக்கு வெகு சீக்கிரத்தின் அருகில் இருக்கிறதாக இருக்கிறது. சபையை விட்டு போற விசுவாசியுடைய நிலை. கிறிஸ்துவினுடைய திருச்சபைக்கு வெளியே ஒருத்தன் பாதுகாப்பை தேடும் பொழுது, கிறிஸ்துவினுடைய திருச்சபைக்கு வெளியே, மந்தை என்கிற திருச்சபைக்கு வெளியே, மந்தை என்கிற அந்த கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வார்த்தைக்கும் வெளியே ஒருத்தன் விடுதலை தேடி போறானா அவன் அழிவை நோக்கி ஓடுறவனா இருக்கிறான். விசுவாசி அவன் சபைக்குள்ள இருக்கிறான். 2 ஆடுகளுக்கு சண்டை வரும், ஒரு ஆடுக்கு இன்னொரு ஆடை பிடிக்காது. மெய்ப்பன்கிட்ட போகிறதுக்கு பல ஆடுகள் சண்டை போடும், அங்கே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும். ஆனால் அது மெய்ப்பனோட மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆடா இருக்கிறது எப்பயும் மந்தையை விட்டு ஒரு பொழுதும் போகாது. அப்படி ஒருவேளை சிதறி போகக்கூடிய ஆடா இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அதை பார்த்து அதனுடைய ஆபத்தை உணர்ந்து, ஒருவேளை அது ரத்தத்துல கிடந்துச்சுன்னா அதை காயம் கட்டி, அது பயத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அதை தூக்கி தோல்ல போட்டு, அது அழிவின் பாதையில இருக்கும் பொழுது அதுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து, அது நடக்க முடியாத பொழுது அதை அரவணைச்சு தான் தோல்ல போட்டு அவன் மலையில இருந்து நடந்து வருவான். அதை கீழே இருக்கிற மெய்ப்பர்கள்லாம் பார்த்து பயங்கர கரகோஷமா சந்தோஷப்படுவாங்க. ஒரு செத்து போன பிள்ளை உயிரோட வந்தது போல அந்த ஒரு காணாம போன ஆடு அந்த மெய்ப்பனுக்கு உயிரை போல. அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான், தூங்கியிருக்க மாட்டான், காயங்களோட, அவன் காயங்களோட வலிகளோட அந்த ஆடை காப்பாத்தின ஒரு சந்தோஷத்தோட வர்றான். ஆண்டவர் அந்த ஒரு காட்சியை இந்த சீசர்களுக்கு சொல்றான். அவன் கண்டுபிடிச்சா ஒப்புமை சொல்றாரு, அந்த சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம், அதை குறித்து சந்தோஷப்படுவான்னு சொல்லி சொல்றாரு. ஒழுக்கமா மெய்ப்பனுடைய வார்த்தையை கேட்டு மந்தையை விட்டு சதறாம மெய்ப்பனை நேசிச்சு
மேய்ப்பனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய 99 ஆடு, அது சந்தோஷம்தான், அது கேட்டு ஒழுங்கா நடக்குதுதான். ஆனா இதை விட இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதான் ஏசு அங்க சொல்றாரு. 99 ஆட்டுடைய சந்தோஷத்தை விட அந்த காணாம போன ஆட்டை கண்டுபிடிக்க சந்தோஷம் இதை விட பெருசுப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 99 அழிவின் பாதையில போல, இந்த 99 நல்ல பாதுகாப்பா சமாதானமா பலத்தோட புஷ்டியா இருக்கு. ஆனா காணாம போன ஒண்ணு மரணத்துல இருந்து காப்பாற்றப்பட்டது, அது அழிவில இருந்து மீட்கப்பட்டது, அது மிருகங்களுடைய வாயிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒண்ணு, அது செத்துருக்கும், அது உயிர் போயிருக்கும். அந்த உயிர் போற நிலையில இருந்து தூக்கிட்டு வந்ததுதான் ஒரு மெய்ப்பனுக்கு சந்தோஷம். ஏன் சொல்றாரு, நீ எவனை அற்பமா என்றியோ அவன் எனக்கு ஜீவனை போலவன், யார் உனக்கு சந்தோஷம் கொடுக்கலையோ எனக்கு அவன் தான் சந்தோஷத்தை கொடுக்குறான். பின்வாங்கி போகக்கூடிய ஒரு ஆத்மா மனம் திரும்பும் பொழுது, உலகத்தின் வழியில போகக்கூடிய ஆத்மா கிறிஸ்துவை நோக்கி திரும்பும் பொழுது, சுவிசேஷத்தை விட்டு விலகி போன ஒரு உண்மையான விசுவாசி மறுபடியும் அவன் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகக்கூடியது போல ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும். இதே ஸ்டோரி தான் கெட்ட குமாரன் மூத்த குமாரன் உண்மையை ஆண்டவர் சொன்னார். அந்த மூத்த குமாரன் தகப்பன் வீட்டிலேயே இருந்து தகப்பனுடைய பாதுகாப்பா இருக்கிறான். ஆனா அந்த கெட்ட குமாரன் துன்மார்க்கமா போய் பன்றி தின்ற தவுட்டுள்ள இடத்துல போய் தகப்பன் இடத்துல வரும்பொழுது அவன் ஓடி போய் கட்டி சந்தோஷப்படுகிறான். வேதத்துல சொல்றாரு, நீ ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னா முதல் உனக்கு இந்த இருதயம் இருக்கணும், என்னுடைய மெய்ப்பன் இருதயம் உனக்கு முதல் இருக்கணும். என்னுடைய அன்பும் என்னுடைய மீட்பும் என்னுடைய பராமரிப்பும் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சவன்னா ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். என்னைய தெரியாம, என் அன்பை தெரியாம, என் மீட்பை தெரியாம, என் ஆட்டுடைய மதிப்பு உனக்கு தெரியாம நீ ஒரு பொழுதும் என்னுடைய சீசனாக இருக்க முடியாதுன்றத சொல்றாரு. அதனாலதான் ஃபைனலா சொல்றாரு, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவின் சித்தம் அல்ல. நான் பெரியவன் சொல்லும் பொழுது இன்னொருத்தன் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நான் பெரியவன் சொல்லும்போது, நான் தான் முதன்மையானவன் சொல்லும் பொழுது மற்றவனை குறிச்ச கவலை இல்லை, பிறன் மீதான அன்பு இல்லை, பிறன் மீதான மன்னிப்பு இல்லை, பிறனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை இல்லை, பிறனை உயர்த்தணுன்ற எண்ணம் இல்லை. நீ பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னு சொன்னா காணாம போன ஆடுகள் மீது உனக்கு கிறிஸ்துவினுடைய இருதயமும் கிறிஸ்துவினுடைய மீட்பும் அவசியமாக இருக்குன்றத ஆண்டவர் சொல்றார். நீ யாரை புறந்தல்றியோ, யாரை நிராகரிக்கிறையோ அவனை நான் உயர்த்துகிறேன். நீ யாரை அழிவுக்கு எதுவானவன் தீர்க்கிறையோ அவன் அழியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அவனுடைய பலவீனத்திலையும் அவனுடைய பாவத்திலையும் அவனுடைய வழி தவறிலிருந்து ஜீவன் கொடுத்ததுதான் நானே மெய்யான மெய்ப்பன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன், என் ஆடுகளை நான் அருந்திருக்கிறேன், என் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சத்தியம் நமக்கு பிரதானமா என்ன சொல்வது, பேதுருவுக்கும் சரி நமக்கும் சரி என்ன சொல்வதுன்னு சொன்னா, கிறிஸ்துவினுடைய சபையில நாம எவ்வளவு பலவீனமானவர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பாதுகாற்றவர்களாக இருந்தாலும், பாதுகாப்பற்றவர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இயேசுவை விட்டு வழி தவறி போன ஒரு ஆடை கூட இருக்குதா? இயேசுவினுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்தவனா இருக்கிறான். என்னுடைய இருதயத்துல கிறிஸ்துவுக்கும் எனக்குமான உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இருதயத்துல உலகமும் பாவ பாரங்களும் எதிர்காலத்தை குறிச்ச பயங்களும் உலகத்தினுடைய ஆபத்தை குறிச்ச காரியங்களை என்னை சூழ்ந்திருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கு தலைமையில இருக்குதா? இயேசுக்குள்ள அன்பையும் சமாதானத்தையும் உணர முடியாத ஒரு இருதயத்தை கொண்டிருக்கிறதா? அந்த பலவீனமான ஆட்டை போல பயமும் சந்தேகமும் குழப்பமும் வாழ்க்கையை குறிச்ச நிர்பந்தமும் எனக்கு இருக்குதான்னு சொன்னா, நான் காணாம போன ஆடை இருந்தேன்னு சொன்னா எனக்காக மெய்ப்பனுடைய சப்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆடை தேடி போகும் பொழுது அவன் எப்படி அந்த ஆட்டை கண்டுபிடிப்பானா, இவன் கத்திட்டே போவான், அந்த ஆடை பேரை சொல்லி கூப்பிட்டே போவான். ஒருவேளை ஆடு எந்த குழியிலையாச்சும் இருந்துச்சு, எங்கேயாச்சும் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னா அது மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்துடும். அதனால அவன் போற இடையெல்லாம் அவன் தான் தொண்டை கிளிய கத்தி கத்தி சத்தம் போட்டு அந்த ஆடை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். பின்வாங்குற மகிழ்ச்சியற்ற ஆபத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும்
கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒண்ணுதான் பலனை தருகிறது. கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒண்ணுதான் ஜீவன் தருகிறது. வேதம் ஒண்ணுதான் அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்க முடியும். வேதம் ஒண்ணுதான் அவனுக்கு ஆறுதல் தர முடியும். வேத வசனத்தினுடைய சத்தியம் மட்டும்தான் அவனை இயேசுவோடு ஒப்புரவாக்க முடியும்ன்றத ஆண்டவர் இங்கே பிரதானமா அவர் சொல்றார். திருச்சபையில இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பார்வையில விலையேறம் பெற்றவர்கள். மனித பார்வையில அற்பமா என்ன பண்ணலாம்? மனிதனுக்கு நம்முடைய பாவங்களும் நம்முடைய பலவீனங்களும் பெருசா தரலாம். மனிதனுக்கு நம்முடைய குறைகளும் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய வறுமைகளும் நம்முடைய பாடுகளும் அற்பமாக என்ன பண்ணலாம். ஆனா இயேசுடைய பார்வையில ஒவ்வொரு ஆடும் விலையேற பெற்றார். ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய இருதயத்துக்கு முக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறான். ரெண்டாவது, இது ஒரு பொறுப்பை சொல்லு. இந்த ஓமை ஆண்டவர் ஏன் சொல்றான்னு சொன்னா, பேதுருவே, இங்க இருக்கக்கூடிய யோவானே, இங்க இருக்கக்கூடிய மற்ற சீசர்களே, நீ ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னு சொன்னா உனக்கு ஒரு பொறுப்பு நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். என்னுடைய ராஜ்யத்துல நீ முக்கியமானவனாக நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எது விலையேற பெற்றதோ அது உனக்கும் விலையேற பெற்றதாக இருக்கணும். எனக்கு எது ஜீவனை போல இருக்கிறதோ அது உனக்கும் ஜீவனை போல இருக்கணும். என்னுடைய அன்பு எங்க இருக்குதோ அங்க உன்னுடைய அன்பு. என்ன நேசிக்கிறவனா இருந்தேன்னு சொன்னா சபையில அற்பமா இருக்கிறவனை நேசிக்கிறவனா இருக்கணும். ஏனுக்கு நீ கீழ்ப்படுகிறவனா என்னுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொன்னா, திருச்சபையில பாவத்தோடையும் பலவீனத்தோடையும் போராடுகிற ஒரு மனிதனுக்கு எனது அன்பை காட்டுறதுக்கு தான் உன்னைய வச்சிருக்கிறேன். நான் திருச்சபையினுடைய தலையா இருக்கிறேன். நீங்க எல்லா அவயவயமா இருக்கிறீங்க. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் சேர்ந்து பாடுபடணும். சபையில ஒரு விசுவாசி பாவத்துல போராடுறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சபையில ஒரு மனிதன் கிறிஸ்துவ விட்டு பலி விலகிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னா, சபையில ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்காம கீழ்ப்படியாம இருக்கிறான்னு சொன்னா, திருச்சபையில ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை விட்டு விலகி போகிறான் அப்படின்னு சொன்னா, அவனை குறிச்சு அன்புள்ளவர்களா, அவனை மீட்பதில் கரிசனை உள்ளவர்களா, அவர்களை இயேசுவினுடைய வார்த்தையை சொல்லி, இங்க மெய்ப்பர் யாருன்னா இயேசுதான் மெய்ப்பர். பேதுரு மெய்ப்பர் கிடையாது. பேதுரு மெய்ப்பனுடைய வேலையார், மெய்ப்பனுடைய பிரதிநிதி. இயேசு இங்க தன்னை மெய்ப்பனா சொல்றாரு, ஆடுகளை திருச்சபையா சொல்றாரு. அப்ப திருச்சபையில பலவீனமா அற்பமா எண்ணப்படக்கூடிய ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து என்கிற மெய்ப்பரை கொண்டு போய் சேர்க்கிறதா ஒரு விசுவாசியுடைய வேலை. பாவத்தோடையும் உலகத்தோடையும் பிசாசினுடைய கைகளில் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு பாவிக்கு இயேசு யாருன்றதை காட்டணும். இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்றதை சொல்லணும். இயேசுவினுடைய அன்பு ஒரு பாவிக்கு எவ்வளவு அவசியம்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ வார்த்தை ஒரு மீட்கப்பட வேண்டிய விசுவாசிக்கு எவ்வளவு தேவைன்றதை சொல்றதுதான் அழைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நானே ஏன் கூடியிருக்கிறோன்னு சொன்னா, ஒருத்தர் கிறிஸ்துவை காணும்படியா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய மீட்பும் வெளிப்படுறதுதான் அவர் சபையில வைத்திருக்கிறார். நீ ராஜ்யத்தின் புத்திரன் சொன்னா, நீ கிறிஸ்துவனுடைய சபையில அற்பமா எண்ணப்படுகிற இடத்துல அன்பு காட்டுகிறவனா இருக்கணும். ஒருத்தன் வீழ்ந்து போறான், ஒருத்தன் பலவீனப்படுறான்னு சொன்னா அவன் அப்படிதாங்க. அவன் எப்பயுமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அவன் எவ்வளவு தூரமும் இதே பாவத்தோட தாங்க இருக்கிறான். அது பல வருஷங்களா இப்படிதாங்க இருக்கிறான். அவருடைய பாவம் பெருசுங்க, அவெல்லாம் தகுதி இல்லாதவங்க, அவனுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லைங்கன்னு குற்றம் சாட்டுறதுக்கு நம்ம அழைக்கப்படணும். நாம் அந்த பாவத்தையும் பலவீனத்தின் மத்தியிலும் அவனுக்கு இயேசுவை காட்டுறதுக்கு அழைக்கப்படுகிறோம். பேதுருவுக்கு அதான் சொல்றாரு, ராஜ்யத்துல பெரியவனா இருக்குன்னு சொன்னா, திருச்சபையில் இருக்கக்கூடிய அற்பமானவனுக்கு என்னுடைய அன்பனை காட்டணும், என்னுடைய மீட்பை காட்டணும், என்னுடைய சுவிசேஷ வார்த்தையை சொல்லணும். அப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது எப்படி வேணாலும் கேட்டுட்டு போகுது, எனக்கு என்னங்க நம்ம இருந்துடமா? நம்முடைய வீட்டில் நம்முடைய உறவுகள் ஒழுங்கீனமா துன்மார்க்கமா வாழும் பொழுது அதை எவ்வளவு கவனமா எச்சரித்து கண்டித்து சரிப்படுத்தணும். அதே போல திருச்சபையில சக விசுவாசி பலவீனப்படும் பொழுது, உலக வழிகளுக்குள்ளாக போகும் பொழுது நம்முடைய பொறுப்பு அவனுக்கு இயேசுவை சொல்றது, இயேசுவை காட்டுறது. அதுக்குதான் சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். சபை வெறுமனே நம்முடைய ஆறுதலுக்காக மாத்திரமா, நம்முடைய நன்மைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாத நிலைக்காக மாத்திரமல்ல, சபையில நாம இயேசுவை வெளிப்படுத்தும்படியா, இயேசு எனக்குள்ள இருக்கான்னு காட்டுறதுக்கு தான் சபை. இயேசு எனக்குள்ளாக எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு அந்த அன்பையும் மீட்பையும் காட்டுறவன் தான் பரலோகத்துக்கு பாத்திரமானவன். அப்படி இருக்கிறோமா?
ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கும்னு சொன்னா என் வாழ்க்கையில இயேசுனுடைய அன்பையும் மீட்பையும் பாவத்தோடு போராடுகிறவனுக்கு நான் வெளிப்படுத்துறேன். 2வது 15-17 வாசிங்க. அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தரித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்ந்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே தண்டனைகள் எல்லாம் நிலைநடப்படும்படி ஒருவரை உங்களுடைய கொண்டு போவோம். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் இருப்பானால் அவன் உனக்கு அந்தாணியை போலவும் ஆயக்கடனை போலவும் இருப்பானாக. தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். பேச நிறுத்தவே இல்லை. பேதுருவுடைய கேள்விக்கு தொடர்ச்சியான ஒரு பதில சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு? நீ ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னா அற்பமா எண்ணக்கூடிய பாவைக்கு எனது அன்பையும் எனது மீட்பையும் வெளிப்படுத்தும். எப்படி அன்பை வெளிப்படுத்துற? எப்படி சக விசுவாசி பாவ வழிகள்ல போகும் பொழுது எப்படி இயேசுடைய அன்பை சொல்றது? கடவுள் உன்னை மன்னிப்பார், கடவுள் உனக்கு ஆறுதலா இருப்பார், கடவுள் உனக்கு சமாதானமா இருப்பார், இயேசு உனக்கு போதுமானவரா இருக்கிறார்னு சொல்லி வெறுமனே போலியான ஆறுதலை சொல்றதால் நீ எப்படி என்னுடைய அன்புக்கு நேரம் ஒருத்தன் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா, அவன் வழி விலகி போயிட்டான் இல்லையா? அவன் வழி விலகி போனவனை அவனுடைய வழி விலகுதனுடைய ஆபத்தை சொல்லாம காப்பாத்துறதல்ல. வழி விலகி போன ஆடு அது பயத்துல இருக்கும் பொழுது அதை அரவணைக்கணும். அதே சமயத்துல அதனுடைய காயங்களை கட்டணும். அதை மறுபடியும் மந்தையை விட்டு வெளியே போகாமல் இருப்பதற்கு அதுக்கு சிகிச்சை தேவை. இந்த சிதறி போன ஆடை மேய்ப்பன் என்ன செய்வானா, அடுத்த ஒரு 3 நாளைக்கு வெளியே விட மாட்டான். அவன் மந்தைக்குள்ள போட்டு கட்டி வச்சிருவான். 3 நாள் அது மந்தைக்குள்ள இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் 4வது நாள் அதை வெளியிடுவான். இப்ப அதுக்கு தெரியும் வெளியே போன ஆபத்து நம்ம உள்ள இருக்கிறதா பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு பாடத்தை அதை கத்துக்கும். ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டை சரிப்படுத்தவும் பலப்படுத்துவதற்கும் அந்த ஆட்டினுடைய பாதுகாப்புக்காக சில சிக்ஷைகளையும் சில ஒழுங்குபடுத்துகளையும் அவன் செய்வான். அப்ப சபையில ஒரு விசுவாசி வழி விலகி போகும் பொழுது வெறுமனே இயேசுடைய அன்பையும் சமாதானத்தையும் சொல்றதில்ல, அவனுக்கு பரிசுத்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்தோடு வாழக்கூடாது. அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுடைய சபையில அவருடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. சபையை கரப்படுத்துறவனாக இருக்கக்கூடாது. சபையில இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு கனவீனத்தை கொடுக்கிறவனாக இருந்துடக்கூடாது. அதனாலதான் அவர் திரும்ப அவங்க சொல்றாரு. அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. இப்ப அவங்க இன்னொருத்தவங்களை அற்பமா எண்ணி தங்களை மேன்மையானனாலதான் யாரு பெரியவன் கேட்கிறான். ஏசு சொல்றாரு, நீ அவனை அற்பமா எண்ணாத, அவனை அன்பு கூடு, அவனுக்கு மீட்பை சொல்லுன்றான். இப்ப அவங்களுக்குள்ள என்ன சிந்தனை வருது? அப்ப அவனுடைய கீழ்ப்படியாம அவனுடைய அசட்ட குணம், அவனுடைய பாவ சுபாவம், இதை எல்லாத்தையும் நான் கண்டுக்காம பொறுத்துட்டு போறதா? அவன் எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் நான் அன்பை மட்டும் காட்டுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார். நீ அவன் அற்பமா என்றதற்கு அவனுடைய அசுத்தமான வாழ்க்கை, அவனுடைய குற்றம் ரொம்ப சிறப்பா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இயேசுவோட்டு நெருங்காத பொழுது, நெருங்க முடியாதபடி உன்னையும் இயேசுவையும் பிரிக்கக்கூடிய பாவத்தை அவன் செய்யும் பொழுது, அவன் திருச்சபையை கரப்படுத்தக்கூடிய ஒரு பாவத்தை செய்யும் பொழுது, அவன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் அவகீர்த்தி உண்டு பண்ணக்கூடிய ஒரு பாவத்தை அவன் செய்யும் பொழுது, அது உன்னைய பாதிக்கும் பொழுது, உன்னைய குறித்து அவன் அந்த பாவத்தை செய்யும் பொழுது, அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. இது சக விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமை, திருச்சபையினுடைய ஐக்கியத்தினுடைய அவசியம். ஒரு பின்வாங்கி போன ஒரு விசுவாசிய எப்படி சரி செய்யும்? காணாம போன ஆட்டுக்கு பாதுகாப்பு அன்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல பின்வாங்கி போன அந்த விசுவாசிய மறுபடியும் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்டெடுக்கும் பொழுது அவனுடைய பாவ சுபாவத்தை களையிறதும் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து அக்கறையா இருப்பதும் அவசியம். அன்பு செலுத்துகிற அதே வேளையில, சமாதானம் பண்ணுகிற அதே வேளையில அவனை கீழ்ப்படிதலுக்கு உட்படுத்தவும், கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை அவன் தரித்துக் கொள்வதற்கு அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவதும் அவசியம். கண்டிப்பு இல்லாம, எச்சரிப்பு இல்லாம வெறுமனே அன்பு சமாதானம் போலியானது. அதான் சொல்றாரு, நீ அவனை கவனிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 ஸ்டெப்பு சொல்ற.
ஒரு விசுவாசி பின்வாங்கும் பொழுது அவனை மீட்டெடுப்பதற்கு உனக்கு ஒரு 3 வழி இருக்கு. முதல்ல அவனுக்கு விரோதமா குற்றம் செஞ்சான்னு சொன்னா நீ அவன் இடத்துல போய் தனித்திருந்து அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் பாவம் செய்யறான், அது சபையையும் நம்மளையும் பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சா அது போய் இன்னொருத்தோட சொல்லக்கூடாது. உனக்கு விரோதமா குற்றம் பண்ணா போய் மத்தவங்க கிட்ட சொல்லணும் ஆண்டவர் சொல்லல. உனக்கு விரோதமா குற்றம் பண்ணா நீ அவனோட உட்கார்ந்து பேசு அப்படின்றார். ஒரு புளித்தமா முழு சபையும் கரப்படுத்துறதுக்கு முன்னாடி பாவத்தினுடைய ஆரம்பத்திலே அதை தடுத்து நிறுத்திடு. அது உனக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டானா நீ அவங்கிட்ட போய் உட்கார்ந்து பேசு. அவங்கிட்ட போய் என்ன பேசுறது? நீ இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்ட, நீ இவ்வளவு மோசமான ஒரு இதை பண்ணிட்ட, நீ சபைக்கும் இதுக்கும் துன்மார்க்கமா வாழ்ந்துட்ட, உனக்கு தண்டனையும் ஆக்கினையும் இருக்குன்னு அவனை அழிப்பதற்கோ அவனுக்கு நமக்குமான உறவுல அவனை மட்டுப்படுத்துவதற்கோ அவனை அவமானப்படுத்துவதற்கோ போக சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன்கிட்ட போய் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. எப்படி உணர்த்துற? ஒரு விசுவாசி செஞ்சது பாவம் குற்றம் எப்படி சொல்றது? வேத வசனத்தின் மூலமா தான் சொல்றான். அவனால் நான் பாதிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லக்கூடாது. நீ இப்படி பண்ணிட்ட, நான் எவ்வளவு காயப்பட்டுட்டேன், உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம், உன்னால நான் எப்படிலாம் அவமானப்பட்டேன்றது குற்றத்தை அவனுக்கு உணர வைக்க. ஒரு விசுவாசியினுடைய குற்றத்தை உணர வைக்கிறதுக்கு வேத வார்த்தையை தவிர வேற வழி இல்லை. எப்படி இயேசுவினுடைய அன்புனால நீ அவனை மீட்டெடுக்கிறியோ அதே இயேசுவினுடைய வார்த்தையால இயேசு உன்னை இப்படி காப்பாத்திருக்கிறார்களா, இயேசு இப்படி உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், இந்த இயேசுவுக்கு நீ துரோகம் பண்ணலாமா? நீ செய்யக்கூடிய பாவம் என்னைய மட்டும் பாதிக்கல, உன் பாவத்தால நான் காயப்பட்டாலும் அதுல பிரதானமா இயேசு காயப்படுறா. நீ அசுத்தமா வாழ்றது எனக்கு இல்ல பிரச்சனை, நீ அசுத்தமா வாழ்றது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பிரச்சனை. உன்னை ரட்சித்த உன்னை காப்பாத்தின பிரதான மெய்ப்பருக்கு நீ துரோகம் பண்ணலாமா? அவருக்கு நன்றி கட்டவனாவா இருக்கலாமா? நீ செய்யக்கூடிய இந்த பாவம் இயேசுவை எவ்வளவு காயப்படுது? விசுவாசிக்கு தான் சொல்ல முடியும், அவிசுவாசிட்ட போய் குற்றத்தை உணர்த்த முடியாது. வேத வசனத்தின் மூலமா அன்போடு இயேசுவை மையப்படுத்தி இயேசுவினுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி அவை குற்றத்தை உணர்த்தணும். அவன் செவி கொடுத்தால் 2 விஷயம், அவன் செவி கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காம போகலாம். அவிசுவாசியா இருக்கிற பட்சத்துல வேத வசனத்திலிருந்து அவருடைய பாவம் சொல்லி காட்டப்படும் பொழுது இயேசுவே நேரடியா போய் அவருடைய குற்றத்தை உணர்த்துற மாதிரி நீ உணர்த்தணும். நீ அவனுடைய பாவத்தால காயப்பட்ட உன் வழிகளை போய் சொல்லக்கூடாது. அவனுடைய பாவம் உன்னைய எப்படி பாதிச்சுன்ற உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு நீ போறதில்ல. நீ போய் அவனுடைய பாவத்தால இயேசு எவ்வளவு பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லு, அது இயேசுவுக்கு எவ்வளவு பிரியமில்லாதுன்னு சொல்லு. இயேசுவே நேரடியா போய் பேசுற மாதிரி அவன் பேச்சு இருக்கணும். இயேசு எப்படி தான் ஆடை காப்பாற்றுவாரோ அப்படி அவனுடைய குற்றத்தை நீ உணர்த்தும் பொழுது விசுவாசியா இருக்கிற பட்சத்துல இயேசுடைய மீட்பையும் அன்பையும் பாவத்தினுடைய அகோரத்தையும் வேத வார்த்தையோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனம் திரும்புவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கும். அவன் ஒத்துக்கிட்டு சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியல, என் பாவம் இவ்வளோ பேரை பாதிக்குன்னு எனக்கு தெரியல, நான் திருந்துடுறேன், நான் என்னை சரிப்படுத்திக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னானா அங்கேயே பிரச்சனையை மூடி. சபையில ஒரு விசுவாசி பாவம் பண்ணும் பொழுது எடுத்த உடனே அது முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது. ஒருவருடைய பாவ வாழ்க்கையை மற்றவன்கிட்ட பகிர்ந்த கூடாது. ஒருத்தனுடைய பாவ வாழ்க்கையில சபையில இருக்கக்கூடிய போதகர்கிட்ட சொல்லக்கூடாது. நீ முதல்ல பாவத்தை அவன்கிட்ட பார்த்தேன்னு சொன்னா நீ அவங்கிட்ட தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து பேசு. நீ சபையில இதெல்லாம் இல்லை. சபையில ஒருத்தன்ட்ட பாவம் இருக்குன்னு அவன்கிட்ட பேச மாட்டான், போய் மற்ற எல்லார்ட்டையும் பேசுறது. அப்படி இல்லைன்னு சொன்னா அதை போய் முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லிடு. வேற ஆள்கள்கிட்ட சொல்லக்கூடிய புறம் கூறுதல் இன்னைக்கு சபையை அழிச்சிட்டு இருக்குது. ஆனா ஏசு சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முறையில போய் பேசுங்க. மனம் திரும்பிட்டா கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிரச்சனை சரிப்படும். ஒருவேளை அவன் மனம் திரும்பலன்னு சொன்னா ஒரு விசுவாசி நீ தனிப்பட்ட முறையில பேசியும் அவன் புரிந்து கொள்ளாம இருக்க முடியும். விசுவாசியை பத்தி தான் பேசுற, அவிசுவாசை பத்தி பேசல. நீ பாவத்தை சொன்ன உடனே அவன் திருந்தணுன்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. நீ எவ்வளவு அழகா விளக்கப்படுத்தி சொன்னாலும் அவன் சரியாக வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. அவனுக்கு தேவன் எப்போ அந்த மனம் திருந்துதலை கொடுக்குறாரோ அப்பதான் நடைபெறும். நீ அதுக்கு வெயிட் பண்ணு, உன் ப்ராசஸ்ல காத்துரு. நீ போய் சொன்ன உடனே எல்லாமே நடந்துடாத. நீ ஜெபிக்கலாம், நீ சரியா சொல்லலாம், நீ அன்போட சொல்லலாம், தாழ்மையா சொல்லலாம். உடனே அவன் கேட்டு மாறி நினைக்காது, அவன் மாற மாட்டான். அதனால இன்னொரு ஸ்டெப்பை சொல்றாரு, நீ சொன்ன உடனே கேட்ட உடனே அவன் திருந்த மாட்டான்.
என்னங்க நாங்கள் அவ்வளோ பேர் சொன்னோம், அவ்வளோ நேரம் சொல்கிறோம், அவ்வளவு காலம் சொல்கிறோம், திருந்தவே இல்லை. ஒரு விசுவாசி சில பாவங்களை விட்டு திருந்துவதற்கு சில நாட்கள் ஆகும், சில நேரங்கள் ஆகும். நீ உன்னைய நான் பொறுத்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய மீறுதலை பொறுத்துட்டு இருக்கிறேன். உன் பாவ சுபாவத்தை நீ திருந்துறியா? நான் உன்னை கண்டிக்கும் பொழுது நீ மனம் திரும்புறியா? பேதுருவே, இன்னமும் நீ மதியிடமா பேசிட்டு இருக்கிற, இன்னமும் நீ அகங்காரமா பேசிட்டு இருக்கிற, இன்னமும் என் ராஜ்யத்தை குறித்த புரிதல் இல்லை, இன்னமும் என் சிலுவையை குறித்த புரிதல் இல்லை. நான் உன்னை மன்னிக்கலையா? நான் உன்னை பொறுக்கலையா? நான் உன்னை காத்துட்டு இருக்கலையா? நீ அவனுக்காக காத்துட்டு. அந்த அற்பமா என்னவன் ஒப்புரவாகவும் அந்த அற்பமா என்னவன் பலமடைவதற்காக காத்துரு. எல்லாமே டக்கு டக்குன்னு சபையில மாறாது, எல்லாமே டக்கு டக்குன்னு பரிசுத்தமா ஆயிராது, எல்லாரும் டக்கு டக்குன்னு மனம் திரும்ப முடியாது. நீ காத்திருக்க வேண்டிய ஒரு, அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ சொல்லு, அவன் மனம் திரும்பினா செவி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அவனை ஆதாயப்படுத்திட்டேன், அவனை காப்பாத்திட்டேன், அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நீ கொண்டு வந்துட்ட. அவன் செவி கொடாமல் போனால் 16 அவன் செவி கொடாம போவதற்கு வாய்ப்பு இருக்கிறனாலதான் சொல்றார், செவி கொடுக்க மாட்டான் அதனாலதான் சொல்றார். போனா என்ன செய்யணும்? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி உன்னுடைய அவனை கூட்டிக் கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். பாவத்தை பார்த்தாச்சு, அதனுடைய ஆபத்தை பார்த்தாச்சு, ஆலோசனை சொல்லியாச்சு, அவன் திருந்தலை. நான் என் கடமையை பண்ணிட்டேங்க, நான் போய் பேசிட்டேன், அவன் திருந்தலை. இனிமேல் நான் என்ன செய்யறது? இனி அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்க வேண்டியதான். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் பேசிட்டேன், இனிமேல் கடவுள் தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் அமைதியா இருக்க சொல்லலை. நீ சொல்லி அவன் திருந்தலைன்னா 2வது ஒரு வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு இன்னொரு வழியை நீ செய். என்ன செய்? அவன் செஞ்ச பாவத்தை 2-3 சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது 2-3 நெருக்கம், உனக்கும் உன்னையும் அவனையும் நன்கு தெரிந்தவர்கள், உன்னை பத்தி அவனை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய க்ளோஸ் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், அல்லது நெருங்கிய ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், தேறிய விசுவாசிகள், அவங்க கிட்ட தான் நீ சொல்லணும். சும்மா எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. 2-3 சாட்சிகள்ன்றவங்க ஒருத்தனுடைய பாவத்தை போய் இன்னொருத்தன் சொல்ல போறேன். அப்ப அவன் உன்னையும் அவனையும் சரியா புரிந்து கொண்டவனா இருக்கணும். உங்க 2 பேருடைய இந்த பாவ போராட்டத்தை மற்றவன்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாதவனா இருக்கணும். அவனுடைய பாவ வீழ்ச்சியிலையும் நீ பாதிக்கப்பட்டக்கூடிய காரியத்திலே நடுநிலையா நின்று பேசுறவனா இருக்கணும். அவன் முதிர்ச்சி உள்ளவனா, அனுபவம் வாய்ந்தவனா, பிரச்சனைகளை சரியா கையாள தெரியக்கூடிய திறமையுள்ளவனா 2-3 சாட்சி. அனுபவம், அவனுக்கு வேதம் தெரியணும், அவனுக்கு சத்தியம் தெரியணும், அவனுக்கு வீழ்ந்து போன ஒரு மனிதனை எப்படி ஆலோசனை சொல்லி காப்பாற்றணும்னு தெரியணும். சும்மா யாரா 2 பேரை கூப்பிடுறது. நிறைய நேரம் சபையில நமக்கு எதிராக ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது நமக்கு ஆதரவா இருக்கவங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு பேச பார்க்கறது. நமக்கு யாரை பிடிக்கும், நம்ம பக்கமா யாரு பேசுவாங்களோ அவங்கள கூட்டு சேர்த்துக்கிட்டு இன்னொருத்தரை எதிர்த்து பார்க்கறது. அதான் ஆண்டவர் சொல்லும். ஆண்டவர் 2-3 சாட்சி என்று சொல்லும் பொழுது அவர்கள் முதிர்ச்சியோடும் நிதானத்தோடும் தேவ பக்தியோடும் சொல்லக்கூடியவர்கள். அவங்க 2 பேரை கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் நீ விஷயத்த சொல்ற, வேலை அவங்க உன் பக்கம் தப்பு இருக்குது, அவன் பக்கம் சரி இருக்குன்னு சொல்ல முடியும். ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்ல முடியும். உன்னுடைய அறிவை மட்டும் நீ தொடர்ந்து சார்ந்து இல்லாம இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க 2 பேரும், அவர் அங்க சொல்றாரு, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடைய கூட்டிக் கொண்டு போட்டீங்க. சும்மா 2 பேர் கூட்டு போன்னு சொல்றாங்க. அந்த 2 பேரும் உன்னைய கூப்பிட்டு உட்காந்து பேச வைக்கணும். நீ அவனுடைய பாவத்தை குறித்து என்ன புரிந்திருக்கிறேன்னு சொல்லணும். உடனே அந்த செய்தியை கேட்டு நேரடியா உன்னைய கூட்டு போக முடியாது. நீ சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா, நீ அவனை பத்தி சரியா சொல்லியிருக்கியா இல்லையான்றத அவனை கூப்பிட்டு தனியா பேசணும். 2 பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னைய குறித்து இப்படி ஒரு சம்பவம் நான் கேள்விப்படுகிறேன், உன் வாழ்க்கையில நீ இப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கிற, இது சபையையும் கிறிஸ்துவையும் பாதிக்குது, அந்த அன்போட அந்த சகோதரன் அந்த காரியத்தை என்ன சொல்லியிருக்கிறார், நீ இதை குறித்து நீ என்ன சொல்ற, உன்னுடைய ஒப்பீனியன் முதல்ல கேட்கணும். இப்ப அவன் இல்லைங்க அவர் என்னை குறித்து இப்படி தப்பா புரிஞ்சுட்டாரு அப்படின்னு அவன் சொல்ல முடியும், அல்லது தான் பக்கம் உள்ள நியாயத்தை அவன் சொல்ல முடியும். ஏன் அப்படி செஞ்சேன்றதை சொல்ல முடியும். இல்ல அவரை வர சொல்லுங்க நான் அப்படி சொல்லலை அப்படின்றத தெரிஞ்சு 2 பேர்கிட்டையும் தகவலை சேகரிச்சு 2 பேருடைய வாயின் வார்த்தைகள் மூலமா அறிந்திருக்கிறதன் மூலமா சேகரிச்சு அவங்க அந்த 2-3 பேரும் ஒரு மனப்பாட்டோடு ஒரு முடிவெடுத்து
பாதிக்கப்பட்ட 2 பேரையும் கூட்டிட்டு வந்து யாரு பக்கம் தப்பு இருக்குதோ அவனுக்கு இவர் சரியாதான் உன்னை பத்தி சொல்லியிருக்காரு. உன் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது, நீ தான் மனம் திரும்ப வேண்டிய ஆளு, தயவு செஞ்சு நீ சபையையும் கிறிஸ்துவையும் அவமானப்படுத்தும்படியாக அதை செய்யாத. அதனால இந்த சாட்சி ஆதாரங்கள் நாங்க எல்லாரும் சொல்றோம், அவர் சுயநலம் இல்லாம சொல்றாரு, நாங்களும் சுயநலம் இல்லாம சொல்றோம், நீ தயவு செஞ்சு இந்த காரியத்தை விட்டு மனம் திருந்து. நீதிமொழிகள் 11:14 வாசிங்க. நீதிமொழிகள் 11:14. இங்க சொல்றாரு, ஆலோசனைக்காரர்கள் இருந்தாதான் காப்பாற்றப்பட முடியும். 2 பேருடைய பிரச்சனை 2 பேருக்குள்ள இல்லாம 2-3 விசுவாசிகளோடு இருக்கணும். இயேசு எல்லாமே பழைய ஏற்பாட்டை எடுத்துதான் சொல்றாரு. இயேசு எந்த புதிய உபதேசத்தையும் கொடுக்க வரல, ஏற்கனவே சொல்லப்பட்டது. நீங்க லேவியராகம் 19:16-18 வாசிங்க. லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 16-18. இங்க தெளிவா சொல்றாரு, இன்னொருத்தர கோல் சொல்லாது. எப்போ ஒருவனுடைய பாவத்தை தனிப்பட்ட முறையில உனக்கு பேச துணிவில்லையோ, தனிப்பட்ட முறையில அவனுக்கு உணர்த்த துணிவில்லையோ, நீ போய் கோல் சொல்லிட்டு இருக்க. பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு, உன் சகோதரனுடைய பாவத்தை பார்த்து கோல் சொல்லாது. அவனை தவறா எண்ணி அவனை கொலை செஞ்சிடாத. மனதளவில் அவன்கிட்ட போய் உட்கார்ந்து பேசி அவனை நேசித்து சரி பண்ணுறார். இப்ப அதான் ஆண்டவர் இங்க சொல்றார் இல்ல. இப்போ 2வது நீதிமொழிகளை பயன்படுத்தப்பட்ட அந்த ஆலோசனையை வச்சு இங்க சொல்றாரு, 2-3 சகோதரர்களா போகுது. இப்ப அவன் உண்மையாக விசுவாசியா இருந்தானா இவருக்கு என் மேல கோபம், அதனாலதான் என்னை குற்றம் சாட்டான்னு நினைப்பான். இப்ப சபையில 2 முதிர்ச்சியான விசுவாசிகள், இவன் நேசிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் குற்றம் சொல்லப்படுது. ஒருவேளை நம்ம தான் சரியா புரிஞ்சுக்கலாம போயிட்டோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த சிந்தையில சொல்றாங்க. அப்ப நம்ம சைடு தான் பாவங்களும் பலவீனங்களும் இருக்கிறதுன்றதை உணர்ந்து, சரி நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க, நான் என்ன சரி பண்ணிக்கிறேன், எல்லாருக்குள்ளே ஒரே ஆவியானவர் இருக்கிறார், ஒரே கிறிஸ்து இருக்கிறார், உங்க எல்லாருக்கும் இதே வெளிப்படுத்தி இருக்கிறதுனால நான் மனம் திரும்புறேன் அவன் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றாரு, 2-3 வரை உன்னோடனே கூட்டி கொண்டு போ. அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனை 5 பேருக்குள்ள சரியாயிடும். பாதிக்கப்பட்ட 2 பேர் பேசினாங்கன்னா சரியாயிடும். அதுக்கு அடுத்து மற்றவன்கிட்ட சொல்லக்கூடாது, 2-3 பேரும் மட்டும் தான் கூட்டி போக சொல்றாரு. அந்த 3 பேரும், அந்த பாதிக்கப்பட்ட 2 பேரும் சேர்ந்து பிரச்சனை சரி பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே பிரச்சனையை மூடி மறைச்சிடும். யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாது. அங்கேயே ஒப்புரவாகுதல் மனம் திரும்புதல் நடந்தா சரிப்படுது. கடவுள் அந்த சபையை பாதுகாக்குதல் எவ்வளவு ஞானமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு ஆத்மாவை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடை நேசித்து அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு எவ்வளவு காரியத்தை இயேசு பேதுருக்கிட்ட சீசர்களுக்கு எதிர்பார்க்கிறார். நீ ரொம்ப ஈஸியாக அவனை அற்பமாக நீ துரத்தி விட பார்க்குற, அவன்கிட்ட அன்பை காட்டு, அவன்கிட்ட பொறுமையா, அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியத்துல நிதானமா செயல்படும். என்னுடைய அன்பையும் என்னுடைய மன்னிப்பையும் நீ தொடர்ச்சி அவன்கிட்ட காட்டு, பொறுமையா தனிப்பட்ட முறையில பேசு. அவனுடைய இருதயம் கிறிஸ்துவை விட்டு வழிவிலக கூடாதுன்ற சிந்தனையோடு நீ செய். அவன் மேல இருக்கக்கூடிய உன்னுடைய அன்பு எக்காலத்தில் குறையக்கூடாது. நீ தனிப்பட்ட முறையில பேசுறதும் 2-3 பேரை கூட்டிட்டு பேசுறதும் அவனை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல, அவனை புறந்தல்வதற்கு அல்ல, அவனை குற்றப்படுத்தி அவனை ஒண்ணுலாமாக்குறதற்கு, அவனை வெக்கப்படுவதற்கு இல்லை, அவனை மீட்டெடுப்பதற்கு தான் நீ செய்யற. அவனை காப்பாத்தி இயேசுவிடத்துல ஒப்புரவாக தான் நீ செய்யறன்றதை ஒரு பொழுதும் மறந்துடாது. இப்ப 3வது விஷயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அங்க சொல்றார், அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனான். அப்பனா ஒரு விசுவாசி கூட்டமா சேர்ந்து போய் சொன்னாலும் செவி கொடாம போக முடியும். 4-5 பேரை அவனுடைய பாவத்தை சொன்னாலும் அவன் திருந்தாம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய முறை நம்ம ஆலோசனை சொல்லி கேட்காத பொழுது 2-3 பேரை வச்சு ஆலோசனை சொல்றோம். முதிர்ந்த நபர்களோட வச்சு ஆலோசனை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நான் சரிதாங்க, எனக்கு தெரியுங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்க கடவுள் கையில ஒப்பு கொடுத்துருங்க, கடவுள் என்னைக்கு திருத்துறாரோ அன்னைக்கு திருத்திக்கிட்டோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள். அப்பயும் ஆண்டவர் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்றார்.
ஓ நீ 5 பேர் சொல்லி அவன் கேட்கலையா, அவனை அனுப்பிச்சு விட்டுரு. அவனோட யாரும் ஐக்கியப்படாது. அவனை புறந்தள்ளுன்னு சொல்லலை. நீங்க 10 பேர் சொன்னாலும் 50 பேர் சொன்னாலும் அவன் சில பாவங்கள்ல போராடி வெளிவருவதற்கு நாட்கள் எடுக்கும். நீ பொறுமையும் ஞானமும் கவனமா நீ ஹேண்டில் பண்ணணும். அவளை சரி இவ்வளவு பேர் சொல்லி அவன் கேட்கலங்க, இனிமேல் அவனை தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். இனிமேல் அவனுடைய பாவத்தை குறித்து யாரும் பேச வேணாம். ஏன்னா நம்ம மேல அவன் குற்றம் சாட்டி நம்மளை அவன் காயப்படுத்த பார்ப்பான். இனிமேல் அமைதியாயிரும்ட்டு அவங்க அமைதி ஆகல. ஆண்டவர் செய்யாதன்றார். தனியா பேசு, 2-3 பேரோட பேசு, அப்பையும் அவன் மனம் திரும்பறானா. ஒரு டைம் எடு, திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க பேசின வார்த்தைகள் அவன் இருதயத்துல செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் தொடர்ந்து தான் சரி நான் அப்படிதான் இருப்பேன், என்னை யாரும் நீங்க திருத்தாதீங்க, எனக்கு வாழ எப்படி தெரியும், நான் செய்யறதுதான் சரின்னு அவன் சொன்னான்னு நீ தொடர்ந்து விட்டுறாத. இன்னும் அவனை நீ நேசிக்கிறத இன்னும் அதிகமா காட்டு. அவனுடைய பரிசுத்தின் மேல உனக்கு அக்கறை இருக்குன்றதை இன்னும் அதிகமா காட்டு. அவனை மீட்கிறதுலையும் அவனை இயேசுவோட ஒப்புரவாக்குறதுலையும் இயேசுவனுடைய சபையின் மேல உனக்கு அதிகமான பக்தியும் வைராக்கியமும் பரிசுத்த வாஞ்சி இருக்கின்றத அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணு, சபைக்கு தெரியப்படுத்துங்க. சபைக்கு தெரியப்படுத்தினா என்னது, நோட்டீஸ் போர்டில் பேர் எழுதி ஒட்டி எல்லாரும் பாரு இவன் யாருன்னு சொல்றதல்ல. எல்லார்ட்டையும் போய் நாங்க எல்லாரும் பேசிட்டோங்க இவன் சரியில்லைங்க அப்படின்னு சொல்றதல்ல. சபைக்கு தெரியப்படுத்தினா சபையினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்து, சபையை நடத்தக்கூடிய போதகர்களுக்கு தெரியப்படுத்து, சபையில கண்காணிகளா இருக்கக்கூடிய மூப்பர்கள் கிட்ட போய் நீ சொல்லு, அதிகாரிகள் கிட்ட போய் சொல்லு. இப்ப அவங்க என்ன செய்வாங்க, இப்ப தனிப்பட்ட அந்த மனிதனுடைய பாவ போராட்டம் பாஸ்டர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம், அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட சகோதரன் சொல்லி மனம் திரும்பாத பொழுது, 4-5 பேர் சொல்லி மனம் திரும்பாத பொழுது திருச்சபையினுடைய தலைமைத்துவத்துக்கு அவர்கள் சொல்லணும், சபைக்கு சொல்லணும், ஞானமா இருக்கணும், ஞானமா செயல்படுறார். சபைக்கு சொல்லும் பொழுது சபை என்ன செய்யும், மறுபடியும் கூப்பிடும். சபை என்ன செய்யும் சொன்னா, முதல்ல அந்த குற்றம் சாட்டின மனிதனை கூப்பிட்டு விசாரியும். உடனே எல்லாரும் சொல்லிட்டீங்களா, அவனை கூப்பிட்டு அப்படியே நியாயம் இருக்கிறதல்ல. இப்ப சபை தலைமைத்துவம் இன்னும் ரொம்ப கவனமா, இன்னும் நிதானமா, இன்னும் பொறுமையா அந்த குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை கூப்பிட்டு வந்து அவன் எப்படி பாதிக்கப்பட்டான், அந்த பாவம் செஞ்ச மனிதனுடைய பாவத்தினுடைய காரியங்களை விலாவரியா விசாரிக்கணும். அப்புறம் 2-3 சாட்சிகளை கூப்பிட்டு அவர்கள் போய் என்ன பேசினாங்க, அங்கு என்ன நடந்துச்சுன்றத சபை போதகர்கள் கேட்கணும். அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட மனிதனை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசணும். உன்னை குறிச்சு இந்த சகோதரனும் இந்த பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சாட்சிகளும் சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிற? இப்ப அவன் தலைமைத்துவத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாசஸே சொல்றாங்க, ஸோ தேவனுக்குள்ள வழிநடத்தவர்களே சொல்றாங்க, நம்ம சரி செய்யணுன்ற உணர்வு. அப்படி அவன் அதை செவிகூடாத பொழுது இந்த சாட்சி ஆதாரங்களும் பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்து சபையில மற்ற அங்கத்துவர்களா விசுவாசியா இருக்கிறவர்களை கூப்பிட்டு, இவரிடத்துல இந்த ஒரு பாவம் காணப்படுகிறது, அந்த பாவம் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறது, அந்த பாவம் கிறிஸ்துவனுடைய சாட்சியை ஒண்ணெல்லாம் ஆகிறது, அந்த பாவம் சபையை பிளவுபடுத்துகிறதாக இருக்கிறது. பேதுருக்கிட்ட உன் சகோதரன் பொறாமன்ற பாவத்தை வச்சிருக்கிறான் அல்லது கோபன்ற பாவத்தை வச்சிருக்கிறான், அப்படி 2ஆம் தரமான விஷயத்தை சொல்ல, உன் சகோதரன் உனக்கு விரோதமான பாவம் சொல்லும் பொழுது சுவிசேஷத்துக்கும் இயேசுவை கலங்கப்படுத்தக்கூடிய பாவம், கிறிஸ்துவ அடிப்படையான சாட்சிகளை கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டு பண்ணக்கூடிய பாவம், முற்றிலுமா இயேசுவோட உறவை துண்டிக்கப்பட்டு செய்யக்கூடிய பாவத்தை தான் சொல்றாரு. அப்படி சபை அந்த பாவத்தை பார்த்து அது உண்மையாகவே முழு சபையும் பாதிக்குது, அது இயேசுடைய ராஜ்யத்துக்கு கேடான ஒண்ணு, அந்த மனுஷன் கட்டாயம் திருந்தி ஆகணும் அப்படின்ற முடிவை சபை எடுத்து அவனை கண்டிக்கணும், அவனை எச்சரித்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டக்குன்னு முடிவு எடுக்காம அவனுக்கு சில கால லிமிட் கொடுக்கணும். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அவனுக்குள்ளாக மனமாற்றம் நடைபெறுகிறதா இல்லையான்னு அவன் பார்க்கணும். அப்பையும் அவன் அந்த மனுஷன் நான் சரி, நீங்க எல்லாரும் தப்பு, நீங்க சபையே சேர்ந்து முடிவெடுத்தாலும் நான் சரி, உங்க எல்லாருக்குள்ளேயும் சத்தியம் இருந்தாலும் ஆவியானவர் இருந்தாலும் எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது, நான் இதுக்கு உடன்படுறதில்லை, நான் அதை பாவமா பார்க்கறது இல்லை, நான் அப்படிதான் இருப்பேன், நீங்களாம் அதை கேட்கக்கூடாது, அது என் பர்சனல் லைஃப், அது என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, நீங்க யாரும் அதை தலையிடக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு,
அவன் சபைக்கு செவிகூடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானிகளைப் போலவும் ஆயக்காரனை போலவும். அஞ்ஞானி போல அப்படின்னு சொன்னா அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன். ஆயக்காரனா புறஜாதியான ஒரு மனுஷன். இனிமேல் அவனுக்கு உனக்குள்ளாக எந்த ஆவிக்குரிய உறவும் உண்மையும் அவனோடு நீ இனிமே எந்த விதத்திலையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் நீ கொண்டிருக்க முடியாது. அவனை என்னுடைய பிள்ளையா, விசுவாசியா, ஒரு ஆடா நீ கருத முடியாது. எப்போ? தனியா பாவம் செய்யறப்பல்ல, அவனுடைய பாவம் எச்சரிக்கப்படுறப்பல்ல, அவனுடைய பாவத்தை 4-5 பேரா சொல்லி மனம் திரும்பாதப்பா இல்ல, அவன் சபைக்கு சொல்லி சபையெல்லாம் சேர்ந்து ஒரே சிந்தனையா முடிவு எடுக்கிறான். சபையிலேயே வெறும் போதகன் மாத்திரம் எடுக்கிற முடிவு இல்லை, ஒட்டுமொத்த சபையும் சேர்ந்து இது உண்மையாகவே இயேசுவுக்கும் சபைக்கும் சுவிசேஷத்துக்கும் ஒரு இழுக்கு. இது மகா மோசமான பாவம். சபை முடிவெடுக்கும் பொழுது அந்த ஐக்கியத்துக்குள்ள அவன் மற்றவனை கரப்படுத்தலாம். அவனுடைய பாவம் மற்றவனை விலை செய்யும், அவனுடைய பாவம் மற்றவனை பின்வாங்க செய்யும், அவனுடைய பின்வாங்குதல் இன்னொரு மனிதனையும் பாவம் செய்வதற்கு தூண்டும். அதனால அவனை சபைக்கு புறம்பாக்கு, சபையுடைய ஐக்கியத்துல சேர்க்காது. சபைக்குள்ள வரவிடாதுன்னு சொல்லல, சபையுடைய விசுவாச ஐக்கியத்துல சேர்க்காதன்ற. அவனுக்கு ஆவிக்குரிய ஐக்கியத்தை சிறப்புரிமைகளையும் கொடுக்காத. அவனுக்கு திருவிருந்த நிப்பாட்டு. விசுவாசியா சபையில் அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யக்கூடாது. பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆவிக்குரிய எந்த உரையாடல்களையும் பொறுப்பு பண்ணி அவன் செய்ய முடியும். அவன் அவிசுவாசி மாதிரி. இயேசுவால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை எப்படி ஹேண்டில் பண்றியோ அப்படி ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு சுவிசேஷம் நம்ம சொல்லணும். சபையில இருந்து அவனை புறம்பாக்கிய பொழுதும் அவனுக்கு இயேசுவால பாவ மன்னிப்பு இருக்குன்றதை சாகிற வரைக்கும் சொல்லதான் செய்யணும். அவன் மனம் திரும்பி ஆகணுன்றத திருச்சபைக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. 3வது முயற்சியா ஆண்டவர் சொல்றார். இந்த 3 முயற்சிகளையும் பார்க்கும் பொழுது 3மே அன்போடையும் அந்த ஆத்மா அழியக்கூடாதுன்னு அக்கறையோடு செய்யப்படக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை. சபையினுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படாமல் இருப்பதற்கு தனிப்பட்ட முறையிலையும் சாட்சிகள் முறையிலையும் முழு சபையாகவும் அவனை இயேசுடைய அன்புக்குள்ளும் இயேசுவினுடைய பராமரிப்புக்குள்ளும் மீட்பெடுக்கக்கூடிய ஒரு செயல். இன்னைக்கு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பே கிடையாது. இன்னைக்கு சபையில ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டமே கிடையாது. ஒரு கூட்டம் சக விசுவாசியினுடைய பாவத்தை கண்டு காணாம இருக்கு. ஏங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆராதிக்கிறேன், கடவுள் எனக்கு சத்தியத்தை கொடுக்குறாருங்க, நான் இன்னொருத்தனுடைய பாவத்தை பார்க்கறதுக்கு சபைக்கு போல, இன்னொருத்தனுடைய பாவத்தை சரி செய்யறதுக்கு நான் போல. நான் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேன். நானும் என் குடும்பமும் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறோம். இப்போ பல சபைகள், ட்ரெடிஷ்னல் சர்ச், எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போங்க, பக்கத்துல இருக்கிறவனுடைய பாவ போராட்டம் அவனுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிறவன் கடவுளுக்குள்ளாக பலமா இருக்கிறான்னு உனக்கு தெரியாது. அவன் சபையில ஆராதனையில எப்படி இருக்கிறான்னு தான் தெரியும். அவன் குடும்ப வாழ்க்கையில என்ன பாவ போராட்டத்துல இருக்கிறான். திருச்சபை பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மா சக விசுவாசியினுடைய பாவத்தை குறித்த எந்த அக்கறையும் கிடையாது. நான் என் பிரச்சனைக்காண்டி போறேன், என் ஆறுதலுக்காண்டி போறேன், நான் என்னைய காப்பாற்றுறதே கரெக்டா இருக்குது, இன்னொருத்தனுடைய பாவத்தை கண்டிப்பதற்கு எச்சரிக்கை எனக்குலாம் உரிமை இல்லைங்க. போதகரும் சரி, சபை மக்களும் சரி, அருகில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியுடைய பாவ போராட்டத்தையும் பின்வாங்குதலை குறித்து அக்கறையில் அங்க சபை அமைப்பே கிடையாது. இப்போ ஏன் நம்ம சபையில இந்த அங்கத்துவ முறையை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம இயேசுக்குள்ள ஒரே சரீரம். என் பிள்ளை தப்பு செய்யும் பொழுது அதை எச்சரித்து அதை காப்பாற்றக்கூடிய உரிமை இருக்கிறது போல சபையில இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடிய அவயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதுக்கு தான் நான் இணைஞ்சிருக்கேங்க. சபையில ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறது, இன்னொருத்தனுடைய சக விசுவாசியுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்கவும், அவனுக்கு இயேசுவை சொல்லவும், அவனை பரிசுத்த பாதையில உற்சாகப்படுத்துவதற்கு தான் நான் இருக்கிறேன். அதை நான் செய்யாம நான் பாடு கண்டு காணாம அது அவங்க வாழ்க்கை, அவங்க காரியத்தை நான் எப்படிங்க தலையிடுறது? அதுக்கு அல்ல, நம்மளை ஒருத்தர் பலப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்துவது தான் வச்சிருக்கோம். இன்னொரு புறம், ஒரு பக்கம் பாவத்தை குறித்து எந்த ஜாக்கிரதையும் இல்லை, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் இன்னொருத்தருடைய பாவத்தை மட்டுமே பேசுறேன். ஐயா அவர் எப்படிங்க, இவர் எப்படிங்க, இவர் இவ்வளவு பலவீனமா இருக்காங்க, இவர் இப்படிப்பட்டவரா இருக்காங்க, இவர் வருஷம் ஃபுல்லா அப்படி இருக்காங்கன்னு சொல்லி வெறுமனே பாவத்தை பெருமைப்படுத்தி, பாவத்தை மேன்மைப்படுத்தி, புறம் சொல்லி, குறை சொல்லி, அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்பட விடாம சபையில இருந்து அவனை புறந்தள்ளி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணும். சர்ச்சில் போதகருக்கு எதிராக அவனை கேள்வி கேட்டா அவனை சபையை நீக்க மாட்டான், அதிகாரத்தை கேள்வி கேட்டா அவனை தூக்கி வீசு, அது சபையில மேன்மையாக எண்ணி எதிராக கலகம் பண்ணா அவனை பிரிச்சு ஒரு சபையில பிரிவினைகள், வெறுமனே பாவத்தையும் குழப்பத்தையும் மேன்மைப்படுத்தி ஒருத்தரோட அன்பு இல்லாம ஐக்கியம் இல்லாம
ஒருத்தரை ஒருத்தர் கடித்து பட்சிக்கக்கூடிய சபையா இருக்கு. இது ரெண்டுமே சபை கிடையாது. இது ரெண்டுமே கிறிஸ்துவினுடைய சபை கிடையாது. இயேசுடைய சபையா நீங்களும் நானும் இயேசுவால இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா, சபையில விழுந்து போன ஆவிய, பின்வாங்கி போன விசுவாசிய இயேசுவினுடைய அன்பின் மூலமா மீட்கிறது நமது கடமை, பொறுப்பு. அதை பேதிட்ட எதிர்ப்பா. அப்படி நீ செய்யலாம், உனக்கு பரலோகத்துல இடம் கிடையாதுப்பா. அப்படி நீ செஞ்சா மட்டும்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குரியவன் நிரூபிக்க முடியும். அவனை காப்பாற்றவும் மீட்கவும் அவனுடைய பரிசுத்த வாழ்க்கையில உனக்கு அன்பு அக்கறை இருக்குன்றத காட்டுறதுக்கு தான் நான் சபையில வச்சிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:9-13 பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 5:9-13. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, கொரிந்து கலாச்சாரமே விபச்சார கலாச்சாரம். அங்க ஒருத்தனுக்கு 2 மனைவி 3 மனைவி சர்வ சாதாரணமா இருக்குது. ஆனா சபைக்குள்ள ஒருத்தர் வரும் பொழுதும் விபச்சார சிந்தையோடு தன் தகப்பனுடைய சித்திய தவறான உறவுல வச்சுட்டு இருக்கு. அது சபைக்கே தெரியுது. சபையில எல்லாருக்கும் தெரியுது அவன் தவறான உறவுல ஒரு பெண்ணோட இருக்கிறான். ஆனா சபையில மெம்பரா இருக்கிறான், திருவிருந்துல பங்கு பெறான், சபையில விசுவாசியா இருக்கிறான். ஆனா சமுதாயம் எல்லா ஊர்லயும் வீட்டுக்கு வீடு தாங்க இருக்குதுன்னு சொல்லி சபை கண்டுக்காம இருக்கு. பவுல் அதை பார்த்து சொல்றான், என்ன அவன் அவ்வளவு உபச்சாரம் பண்ணிட்டு எல்லாரும் அவனோட ஒத்து போறீங்க, யார் அவனை கண்டிக்கிறது இல்லை, அவனை தூக்கி வெளியே போடு. ஏன்னா அது அந்தரங்க பாவம் இல்லை, ஒட்டுமொத்த சபைக்கும் தெரிஞ்சு சபை எல்லாம் சேர்ந்து அவனுடைய பாவத்துக்கு உறுதுணையா இருக்கிற, அவனுக்கு ஆதரவான இருக்கிற அவன் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கேடா இருக்கிறான், அவனை தூக்கி வெளியே வைக்கிறார். இப்ப சபை இயேசுவுக்கு விரோதமான பாவத்தை போதகன் பண்ணாலும் போதகனை தூக்கி வெளியே போறாங்க. சபையில எந்த விசுவாசி பண்ணாலும் இயேசுவுக்கு கனவீனத்தையும் இயேசுவினுடைய திருச்சபைக்கு கரையும் உண்டு பண்ணக்கூட யாருக்கும் சபையில் நடக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் புளித்த மாவை போல இப்ப அவனுடைய விபச்சாரம் இன்னொருத்தனை துணிகிரம விபச்சாரம் பண்றதுக்கு தூண்டுது. அவன் நாளைக்கு இன்னொருத்த ஒரு தவறான உறவுல செய்வான், இன்னொரு பாவத்தை அதிகமா செய்வான். அப்ப சபையா இருக்காது, அது இயேசுவினுடைய கரைபடிந்த புகையா இருக்குன்றதை புரிந்துதான் இவனை தூக்கி வெளியே வைக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 3:14-15. 1 தெசலோனிக்கேயர் 3:14-15. 2 தெசலோனிக்கேயர் 3:14. தெளிவா சொல்றாங்க. இந்த சுவிசேஷ உபதேசத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியாம சபையினுடைய ஒற்றுமைக்கும் சபையினுடைய பரிசுத்த சட்ட திட்டங்களுக்கும் ஒருத்தன் கீழ்ப்படியாம ஐக்கியப்படாம இருக்கிறான்னு சொன்னா அவன்கிட்ட கலந்து இருக்காது, அவனோட ஐக்கியப்படாது, அவனை தள்ளி வை, அவனை புறம்பா வைன்னு சொல்லி அந்த. அப்ப வேதம் புதிய ஏற்பாட்டு சபை ஒழுங்கு நடவடிக்கைகளை வலியுறுத்துகிறது. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு இணைஞ்சிருக்கிறோம்னு சொன்னா இயேசுக்காகவும் இயேசுடைய அன்புக்காகவும் இயேசுவினுடைய பரிசுத்தத்துக்காக சம்பாதிக்கப்பட்ட சபை இயேசுவினுடைய மகிமையான ரட்சிப்பு கரைபடக்கூடாதபடியாக இணைஞ்சிருக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற எல்லாருக்கும். எல்லாரும் ஒருத்தர் பரிசுத்த பாதையில வளர்றதுக்கு தான் சபையில இருக்கிறோம். அவரை எப்படிங்க நான் சொல்றது, இவரை எப்படிங்க நீ சொல்றது, இவரை எப்படிங்க கண்டிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. அன்போடு கூட பொறுமையோடு கூட இயேசு சொல்லக்கூடிய இந்த எச்சரிப்பையும் இந்த கண்டிப்பையும் நாம செஞ்சு ஆகணும். அப்ப இப்படி சபை பரிசுத்தம் அடையாதபடி ஒரு மனுஷன் மீண்டும் மீண்டும் நிராகரிச்சு எல்லா ஆலோசனைகளையும் எல்லா ஒழுங்குமுறைகளையும் அவன் நிராகரிச்சு அவன் சபைக்கு எதிராக நிற்கும் பொழுது அவன் இயேசுவுக்கு எதிராக நிற்கிறான். அவன் சுவிசேஷத்துக்கு எதிராக நிற்கும் பொழுது, அவன் சபையினுடைய சத்தியத்துக்கு சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது, இயேசு அமைத்து கொடுத்த இந்த வழிமுறைகளுக்கு எதிராக இருக்கும் பொழுது அவன் கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பையும் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பாட்டின அன்பையும் நிராகரி. எனக்கு பாவம் வேணும், எல்லாரும் எதிர்த்துனாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேன் நான் சொல்றானா, பிசாசுடைய கரத்துல இருக்கிறான், அவனை தூக்கி வெளியே வை அப்படின்ற வேதம் நமக்கு சொல்லும். 2வது பகுதி நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, நான் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருக்கிறேன்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய சபையினுடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பானது. பேதுருட்ட சொல்றாரு, நீ அற்பமா என்றே அவனுடைய பரிசுத்தத்துக்காக நீ உன்னை எந்த இழக்கிற,
உன் அளவுக்கு அவனை தகுதிப்படுத்துவதற்கு, அவனுக்கு அவனை உயர்த்தப்படுத்துவதற்கு, அவனை மீட்டு இயேசுவோட ஒப்புரவாவதற்கான காரியத்தை நீ என்ன வகையில செய்யற? அவனை குறித்து உன்னுடைய சிந்தை இப்படி இல்லைன்னு சொன்னா நீ ராஜ்யத்தை குறித்த அடிப்படையான அறிவு இல்லாம இருக்குன்னு சொல்றாரு. ஃபைனலா 3வதா சுருக்கமா 18-20 வசனம் வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டளையிடுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டளையிட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டளையிடுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டளையிட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களின் நிகழ்வுகள் தாங்கள் வெற்றி கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தார்கள் பூமியிலே உருவாக்கப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். ரைட். முதல்ல ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னு சொன்னா இயேசுடைய அன்பையும் மீட்பையும் வெளிப்படுத்தும். ராஜ்யத்துல பெரியவனா இருக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய சபையை பரிசுத்தமா பாதுகாக்கணும். 3வது 18-20 ஆண்டவர் அங்க சொல்றாரு, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டது. பேதர்கிட்ட ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தர்றேன், நீ பூமியில கட்டுகிறது பரலோகத்தை கட்டுறது சொன்னார். இப்ப அந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுக்குறார். இப்ப ரோமன் கத்தோலிக்கும் பேதருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு நினைச்சாங்க. இப்ப இயேசு சொல்றாரு முழு சபைக்கு அந்த அதிகாரம் இருக்கு. முழு சபையும் பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அப்படின்னா என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையா நீ சபையா எடுக்கும் பொழுது, ஒரு சகோதரனை, ஒரு பின்வாங்கி போன ஒரு பாவியை மீட்பதற்கு நீ இவ்வளவு பிரயாசங்களை பட்டு உன்னை இழக்கும் பொழுது, நீ எடுக்கக்கூடிய தீர்மானத்துல, திருச்சபையாக நீ எடுக்கக்கூடிய தீர்மானம் பரலோகத்துல தீர்மானிக்கப்படுகிறது. இப்படி ராஜ்யத்தினுடைய மகனா, ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியா இருக்கணும்னு சொன்னா இந்த பூமியில நீ சபையில எப்படி நடந்துக்கிறன்றதை பொறுத்துதான் நீ ராஜ்யத்துல இருக்கியா இல்லையான்றதை முடிவு பண்ணப்படுகிறது. சபையில என்னுடைய அன்பையும், என்னுடைய பாதுகாப்பையும், என்னுடைய மீட்பையும், என்னுடைய பரிசுத்தையும் நீ பாதுகாக்கிறவனாக இருக்கும் பொழுது நீ பரலோகத்தினுடைய மகனா இருக்க முடியும். நீ யார இந்த சுவிசேஷத்தை சொல்லி நீ எவனை புறந்தல்றியோ அந்த பரலோகத்துல புறந்தள்ளப்படலாம். இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில எவனுடைய கட்டை அவிழ்க்கிறியோ, ஒருவேளை சபையெல்லாம் சொல்லி அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு இருக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய பாவக்கட்டு, பிசாசுடைய பாவக்கட்டுல இருந்து அவனை நீ மீட்டு அவனை சபையில சேர்க்கும் பொழுது அவன் பரலோகத்தினுடைய அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். 18வது வசனம் அவர்களுக்கு முக்கியமா என்ன சொல்கிறது? நீ இவன் அற்பமா என்ற நீ உண்மையாவே ராஜ்யத்துக்குரியவனா இருந்தேன்னு சொன்னா, ராஜ்யத்துல பெரியவனா இருக்க விரும்புன்னு சொன்னா இவனுடைய பார்வையில மேன்மையுள்ளவனாக இருப்பான். இவனை மேன்மையுள்ளவனாக நீ என்னன்னு சொன்னா இவனுக்கு சொல்லப்பட்ட சத்திய சுவிசேஷத்தை நீ பிரதானமாக என்ன ராஜ்யத்துல நீ பெரியவனா இருக்கணும்னு சொன்னா நீ சத்தியத்திலையும் சுவிசேஷத்திலையும் முதல் பெரியவனா இருக்கணும். சத்தியத்தை குறிச்ச அறிவு உனக்கு இருக்கணும். சபையில உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய இழப்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய பரிசுத்த வைராக்கியம், இது எல்லாம் தான் உனக்கு பெரியவனா கொண்டு போய் நிற்க போகுது. இது எல்லாம் தான் உன ராஜ்யத்துல கொண்டவனாக இருக்க போகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. நீ ஏன் அந்த பின்வாங்கி போனவன்ட்ட அன்பு செலுத்துற? நீ ஏன் பின்வாங்கி போனவன்ட்ட பரிசுத்தமாக எதிர்பார்க்கிற? அவனையே நீ சபையில மறுபடியும் ஒப்புருவாக்குதலுக்கு நேராக கொண்டு வருகிற அப்படின்னு சொன்னா என்னது சுவிசேஷத்தின் மீதான உனது பக்தி, என்னுடைய உபதேசத்தின் மீதான உனது மேன்மையான வாஞ்ச, என்ன நேசிச்சாதான் அவனை நேசிச்சு மீட்க முடியும். என்ன நேசிக்கிறதுன்றது என்னுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறது. என்ன நேசிக்கிறதுன்றது நான் சொன்ன இந்த சத்திய சுவிசேஷத்தை பிரதானமாக நீ கை கொள்கிறது. நீ இவருக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியமானது. நீ இப்படி இந்த பூமியில யாரை நிராகரிக்கிறியோ அவன் பரலோகத்தில் நிராகரிக்கப்படுவான். யாரை கட்டுக்கிறியோ அவன் பரலோகத்துல கட்டுப்படுவான். இது முழு சபைக்குமான சுவிசேஷ அதிகாரம், தனி மனித அதிகாரம் கிடையாது, போதக அதிகாரம் கிடையாது, சபையை நடத்துறவங்க சேர்ந்து கட்டுறதல்ல. இது கிறிஸ்து தான் சத்தியத்து நிமித்தமா கொடுத்த அதிகாரம். வேதம் ஆளக்கூடிய சபையில வேத முறையின்படி சபை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குது. நீங்கள் நான் ஏன் ஐக்கியப்படுகிறோம், நீங்கள் நான் இயேசுவை ஏன் மகிமைப்படுத்துறோம்னு சொன்னா அவர் கொடுத்த இந்த சத்தியம் தான் உங்களை என்னையும் பலப்படுத்தி வைக்கிறதாக இருக்கிறது. ஒரு சபை சத்திய திட்டங்கள் இல்லைன்னா, வேத ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு முறை இல்லைன்னா, இந்த வேதத்துல இயேசு சபைக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான சட்ட முறை இல்லைன்னு சொன்னா அந்த சபை கிறிஸ்துவினுடைய சபை அவர்களும் இயங்க முடியாது. 19 தான் சொல்றாரு, அல்லாமலும் உங்க 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இந்த வசனத்தை பலமுறை தவறா நம்மளே பயன்படுத்திருக்கோம். 2 விசுவாசி சேர்ந்து ஒன்னா கூடி ஜெபித்தா கடவுள் பதில் கொடுத்துருவாரு. 2 விசுவாசி ஒன்னா கூடி ஒரு 3 கோடி ரூபாய் வேணும்னா கொடுத்துருவாரா? 2 விசுவாசி ஒன்னா கூடி ஒருமனப்பட்ட நியாயமான காரியம் இருந்தால் பதில் கொடுத்துருவாரா? இது பின்னணியோட திரும்ப படிக்கணும். இயேசு எந்த நோக்கத்துல 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற இந்த 2 பேர் யாரு? முன்னாடி இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவர், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விரோதமா பாவம் செய்த இந்த விசுவாச கூட்டம், பரிசுத்தத்தையும் சத்தியத்துக்காக போராடக்கூடிய 2 கூட்டம், பலவீனமும் சேர்ந்து இருக்கக்கூடிய 2 கூட்டம்.
திருச்சபையில சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக, சபை ஒழுங்குமுறைக்காக 2 பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு அவங்க கூடி வேண்டுதல் செய்யறாங்க. அப்படின்னா என்னது? இந்த ஒழுங்குமுறை என்பது ஒரு பாவிய மீட்டு இயேசுவோட ஒப்புரவாகுதல் என்பது ஜெபம் இல்லாமல் முடியாது. தனிப்பட்ட முறையில் அவனுடைய பாவத்தை சொல்றதும், சாட்சிகளோட பாவத்தை சொல்றதும், சபையோட பாவத்தை சொல்வதற்கு உனக்கு ஒருமனப்பாட்டோடு கூடிய ஜெப அவசியம். நீங்க உங்களுடைய சுய பலத்தால சபையில ஒருத்தனை உள்ள சேர்க்கவும் முடியாது, வெளியே அனுப்பவும் முடியாது. உங்களுடைய சுய விருப்பமும், சுய ஞானமும், சுய ஒழுக்கமும் அவனை மீட்கப்பதற்காக செய்யாது. கடவுளுடைய கிருபை தேவை. கடவுளுடைய கிருபையினுடைய ஆயுதமாகிய ஜெப வாழ்க்கையோடு நீங்க அதை செய்யணும். அதனுடைய பாவத்தை சொல்ற முன்னாடி ஜெபிக்கணும். ஜெப சிந்தையோட ஆவியானவருடைய பலத்தோடு போய் அவன்கிட்ட சொன்னா கடவுள் மனம் திரும்ப தருவார். ஒரு சபையா ஒருத்தனை உள்ள சேர்க்கும் பொழுது, உள்ள எடுக்கும் பொழுதும் திருச்சபையில ஒருமனப்பாட்டோடு கூடிய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். அதன் அடிப்படையில வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியம்தான் பிதாவினால அவர்களுக்கு செய்யப்படும். எல்லா ஜெபமும் கிடையாது. சபையினுடைய பரிசுத்தத்துக்காகவும், சத்தியத்தினுடைய செயல்பாட்டுக்காகவும், பாவியினுடைய மீட்புக்காகவும் ஒருமனப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தீர்மானங்களை நம்ம ஜெபிக்கும் பொழுது அது பிதாவினால அங்கீகரிக்கப்படுகிறது. அப்ப எப்படி நீ இன்னொருத்தனை மேன்மையா எண்ணுவ? நீ எப்படி ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான்னு சொன்னா, சக விசுவாசியோடு ஒருமனம் உள்ளவனா இருக்கணும். சக விசுவாசியோடு உன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கும். 3வது ஃபைனலா 20வது வசனத்தை தான் சொல்றாரு. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கு. இந்த வசனமும் தப்பா புரியப்படுது. ஒரு 2 விசுவாசி ஒரு வீட்டுல சேர்ந்திருந்தாங்கன்னா அங்க இயேசு இருக்கிறாரு. 2 இயேசுவால மீட்கப்பட்டவங்க ஒண்ணு கூடும் பொழுது அங்க அவருடைய பிரசன்னம் இருக்கு. 2 பேர் கூடாதுனாலும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். ஒரு தனி அறையில ஒரு விசுவாசி இருந்தாலும் அங்க இயேசு இருக்கிறார். 2 பேர் கூடினாதான் அங்க இருக்கிறாங்க. இங்க இயேசு சொல்லும் பொழுது மறுபடியும் அந்த கான்டாக்ஷன் இருக்கு. எதன் அடிப்படையில் இங்க சொல்லி வர்றார்? பேதுருவுக்கான பதில தான் இங்க சொல்லி வர்றார். நீங்க இப்படி திருச்சபையினுடைய பரிசுத்தத்துக்கும் பாவியினுடைய மீட்புக்கும் சட்டத்திட்டங்களை வச்சு சத்தியத்துக்காக ஒருமனப்பட்டு வேண்டுதல் செய்யும் பொழுது, அந்த வேண்டுதலை செயல்படுத்துவதற்கும் அந்த மனிதனை மீட்பதற்கும் சபையாக சேர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை திட்டத்துல நீங்க கூடி வரும் பொழுது அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. நீங்க திருச்சபையாக ஒன்றி கூடி இந்த ராஜ்யத்துக்காகவும், சத்தியத்துக்காகவும், சுவிசேஷத்துக்காகவும், சபையினுடைய பரிசுத்தத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா தீர்மானம் எங்க என்னுடைய வார்த்தையை, என்னுடைய மகிமையை, என்னுடைய ரட்சிப்பை உயர்த்தக்கூடிய இடத்துல நீங்க கூடி வருகிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன் பாருங்க. நான் இருக்கிறேன்னு என்ன சொல்ல வர்றாரு? சபையில நீ எடுக்கக்கூடிய தீர்மானத்துல நான் நடுவுல இருக்கிறேன்ற, நீ சபைக்காக செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் உன் கூட இருக்கிறேன்ற உணர்வோடு நீ செய்யணும். உங்கள் மத்தியில நான் தலைவனா இருக்கிறேன், உங்கள் மத்தியில நான் பெரியவனா இருக்கிறேன், உங்கள் மத்தியில நான் உயர்ந்த தேவனா இருக்கிறேன்ற சிந்தை உனக்கு வேணும். இப்ப பேதுருடைய கேள்விக்கு பதில் இங்க முடிக்கிறார். பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவன்? உங்கள் நடுவில் மெய்ப்பனாக ஆண்டவராக இருக்கிற நான் மட்டும்தான் பெரியவன். இயேசுவை தவிர ராஜ்யத்துல ஒருத்தனும் பெரியவன் கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் அந்த ராஜ்யத்தை கட்டுனவர். இயேசு ஒருத்தர் தான் அந்த ராஜ்யத்துக்காக ரத்த சிந்தினவர். இயேசு ஒருத்தர் தான் அந்த ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை அழைத்தவர். அவர் தான் பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் தான் நித்தியத்துல கொண்டு போய் நிறுத்துகிறவர். சபையில யார் பெரியவன்? இயேசு ஒருத்தர் தான் பெரியவர். போதகன் பெரியவன் கிடையாது, ஊழியக்காரன் பெரியவன் கிடையாது. எல்லாரையும் போல அவர்கள் அழைக்கப்பட்ட பணிவிடை வேலையாட்கள். சபையில போதகனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சபையில ஒரே ஒரு அதிகாரம் இயேசுடைய அதிகாரம் தான், சுவிசேஷத்தினுடைய அதிகாரம் தான், அவருடைய சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியதான் போதகன் அழைக்கப்படுகிறான், சபையை அழைக்கப்படுகிறார். மனித அதிகாரங்கள் அல்ல. இயேசு அதான் சொல்லி முடிக்கிறார். நீ ஒரு பாவியை மீட்கிறதுலையும், அவனை பலப்படுத்துறதுலையும், பரிசுத்தப்படுத்துறதுலையும், சபையாக அவனை நீக்கிறதுலையும், ஐக்கியப்படுத்தி செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் தான் பெரியவன். ராஜ்யத்துல என்னை பெரியவனாக நினைக்கும் பொழுது உன்னை குறித்த எந்த சிந்தனையும் இருக்காது. நீ இன்னொருத்தனை எப்படி நேசிக்க முடியும், இன்னொருத்தனை எப்படி மீட்க முடியும், சத்தியத்துக்காக எப்படி நிற்க முடியும், சபையினுடைய பரிசுத்துக்காக எப்படி வாழ முடியும்னா உன் வாழ்க்கையில நான் பெரியவர்ன்ற சிந்தை வந்தா மட்டும்தான். ராஜ்யத்துல இயேசு பெரியவன்ற சிந்தை வந்துச்சுன்னா யார் பெரியவன்ற கேள்வி அவன் முதல் எப்படி கேட்பான்? இவனுக்கு ராஜ்யம் கிறிஸ்துவுக்குரியது, ராஜ்யத்தினுடைய தலைவரா, நாயகரா, ஆண்டவரா இயேசு பெரியவரா இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் யார் பெரியவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த பதில தான் இயேசு படிப்படியா கொண்டு வந்து இறுதியில கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. நீ கூடி வருகிற இடத்துல, நீ எனக்காக இழக்கக்கூடிய இடத்துல நான் பெரியவனா, என்னை பெரியவராக சிந்தையிலே வைக்கும் பொழுது ராஜ்யத்துல எந்த பிரிவினையும் இருக்காது. அங்க சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் மேன்மையோடு கொண்டது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 3வது நமக்கு என்ன சொல்லுவதுன்னு சொன்னா, கிறிஸ்து ஒருவருக்கே மகிமையை செலுத்துகிறவன்னா பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா பெரியவனா இருக்கணும். இந்த 3 வசனங்களையும் 3 விஷயம் பெருசு. சுவிசேஷம் பெருசு,
திருச்சபையினுடைய ஐக்கியம் பெருசு, திருச்சபையில கிறிஸ்து பெரியவர். இந்த 3 எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா மட்டும்தான் சபையில நாம் கிறிஸ்துவுக்கு பிரியவர்களாக இருக்க முடியும். என் வாழ்க்கையில இயேசு மகிமைக்காக நான் வாழ்றவனா இருக்கணும்னு சொன்னா இந்த குணலட்சணங்கள் எனக்கு தேவை. நான் பரலோக புத்திரனா இருக்கணும்னு சொன்னா என்னை தாழ்த்தவும் என்னை இயேசுவை போல சபைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இருதயமும் எனக்கு தேவை. சபையை குறித்த இந்த புரிதல் நமக்கு இருந்தா மட்டும்தான் அவருடைய மகிமைக்காக நாம சபையில விளைக்க முடியும், நேசிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும், பாதுகாக்க முடியும், சபையை பரிசுத்தமா வைக்க முடியும், சபையில இயேசு ஒருத்தருக்கே மகிமை கணத்தை செலுத்த முடியும். இதுக்கு தான் சொல்றாரு, இந்த சபையை கட்டுறதற்கு இந்த காணாம போன ஆட்டை தேடி அந்த மெய்ப்பன் எப்படி தான் உயிரை கூட மதிக்காம அந்த ஆட்டை தேடி வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த 12 பேரும், இந்த 12 யோகிகள் நன்றி கட்ட அந்த சீசர்களாகிய உங்களுக்காக நித்திய மகிமையை மட்டும் நான் அந்த பூமியில வந்தேன். தேவதூர்களால் ஆராதிக்கப்படுகிறேன்னா இந்த பலவீனமான பாதிகளா உங்களை தேடி வந்தேன். நீங்க எனக்கு விரோதமா பாவம் செஞ்சு என்னை விட்டு கீழ்ப்படியாம போன பொழுது, எனக்கு எதிராக கலகம் செஞ்சு இன்னமும் மனம் திரும்பாம புத்தியீனமான காரியங்களை பேசிக் கொடுக்கிற பொழுதும் கூட உங்களுடைய பாவத்தை சுமப்பதற்கு நான் போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக என் ரத்தத்தை சிந்துவதற்கு போயிட்டு இருக்கிறேன். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக என் சிலுவையில என் ஜீவனை கொடுக்க போயிட்டு இருக்கிறேன். என்ன பார், என்னை நோக்கி பார், என் வாழ்க்கையை பார், என் மரணத்தை பார், என் பாடுகளை பார், உனக்காக நான் எவ்வளவு பெரிய அன்பை சம்பாதித்திருக்கிறத பார், உனக்காக நான் எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கின்றதை பார், உனக்காக நான் எவ்வளவு அடிபட்டிருக்கேன் பார். என்னை நோக்கி பார்த்தனா ராஜ்யத்தை குறித்த உனது புரிதல் சரியாக இருக்கு. நீ சிறுகவும் நான் பெருகவும் வேண்டும் என்பதை சொல்லுவேன். வாழ்க்கை நம்ம எப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். எதுக்கு நமக்கு இயேசு தேவை? ஏன் சபைக்கு போறோம்? அவர் ராஜ்யத்துல நான் பெரியவனா, அந்த ராஜ்யத்துல குடிமகன் நம்ம இருக்கணும்னு சொன்னா இயேசு என்னென்ன விஷயத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கலாம்? இயேசுவை நேசிப்போம், இயேசுக்கு கீழ்ப்படிவோம், இயேசுவினுடைய அன்பை ருசி பார்ப்போம், சக மனிதனை நேசிப்போம், சக விசுவாசியை நேசிப்போம். சக விசுவாசினுடைய போராட்டத்துல அவனை பலப்படுத்தணும், அவனை அன்பு செலுத்தணும், அவனை பாவத்தை கண்டிக்கணும், அவனை எச்சரிக்கணும், அவனை விழுந்து விடாதபடி தூக்கணும், அவனை பரிசுத்தமா நிலைநிறுத்தணும், அவனுக்கு கிறிஸ்து ஒருவரை மகிமைக்குரியவன் காட்டணும். அதுக்குதான் ஐக்கியம், அதுக்குதான் ஆராதனை, அதுதான் நம்ம சபையை கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட மேன்மையான சிந்தைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய சபையை அவருடைய சபையை போல அவர் காட்டிய வழிமுறைகள் படி நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துவாராக.